வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம தமிழ் அவுட் சோர்ஸில் பயிற்சி தமிழ் அப்படின்ற புத்தகத்திலிருந்து ஒரு பொருட் பன்மொழி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென்புலோலியூர் மு கணபதி பிள்ளை அவர்கள். சரிங்களா? ஒரு பொருட் பன்மொழி. சரிங்களா? அதாவது ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல மொழிகள், பல சொற்கள். சரிங்களா? அந்த பல சொற்கள் எல்லாமே உணர்த்தக்கூடிய பொருளானது ஒன்றாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அகத்தியர் அப்படின்ற அகத்தியர் நமக்கு தெரியும். அவர் என்னது 14 சித்தர்களில் மிக முக்கியமானவர். சரிங்களா? அப்போ அகத்தியர் அப்படின்ற பெயரை, அந்த ஒரு நபரை குறிக்கக்கூடிய வேறு என்னென்ன பெயர்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பயோனி, அதாவது அவர் கும்பத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. கும்பம் இருக்குல்ல, சின்ன பாத்து அந்த குடம் இருக்குல்ல அது. அடுத்து குருமுனி, அவர் கொஞ்சம் உயரம் குறைவானவர், அதனால் குருமுனி அப்படின்வாங்க. சிவமுனி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எல்லாமே என்னது அகத்தியர் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் தான் கும்பயோனி, குருமுனி மற்றும் சிவமுனி. அடுத்து அசுரர், நமக்கு தெரியும் என்னது அசுரர், தேவர்கள் அசுரர்கள் சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ அசுரர் அப்படின்ற பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுணர். சரிங்களா? அடுத்து தானவர், திதியின் மைந்தர். சரிங்களா? அடுத்து தைத்தியர், நிசாசரர். இந்த எல்லா சொற்களும் அசுரர் அப்படின்ற ஒரே ஒரு பொருளை குறிக்கக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா அடின்ற ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடினா நமக்கு தெரியும், கால் பாதம் இருக்குல்ல அது. கழல், அதாவது நம்ம பழைய சங்க பாடல்கள் பார்த்திங்கன்னா அதில் வீரர்கள் எல்லாமே என்னது காலில் வீரக்கழல் அணிஞ்சிருப்பாங்க அப்படின்னா, அதாவது காலில் அணியக்கூடிய ஒரு அணிகலனுக்கு பேர். இப்போ ஆங்கிலேட் இருக்குது பார்த்தீங்களா, பெண்கள் எல்லாமே கொலுசு போடுறாங்கள்ல, அதுபோல் ஆண்கள் எல்லாமே காலில் ஒரு வளையம் போட்டிருப்பாங்க. அதில் அவருடைய வீரதீர செயல்கள் பொறிக்கப்பட்டிருக்கோம். அதையும் கழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது காலில் அணியக்கூடிய அணிகலனாதால் அதை கழல் அப்படின்னுவாங்க. அப்போ கழல்ங்கிற பொருள் பாதம், அடியை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அதுதான் அடுத்து கால் கொடுத்துருக்காங்களா. அடுத்து என்னது தாள், நின்றாள் பணிந்தேன் அப்படின்னு சொல்லணும்ல. என்னது தாள்னா பாதம், இந்த இடத்துல மீன்ஸ் கால், அதே தான் பதம் பாதம். இது எல்லாமே என்னது அடிங்கிற ஒரே ஒரு பொருளை குறிக்கக்கூடியது. அடுத்து பாருங்கள், அணிதல், அதாவது வியர் பண்ணுறது சொல்கிறோம்ல, ஃபுட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். என்னது காலுக்கு அணியக்கூடியது, காலணி. அணினா என்னது நம்ம அணிந்து கொள்ளுதல். அப்போ அணினா அலங்கரித்தல். சூடுதல், சரிங்களா? திலகம் சூடுதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ என்னது அணிதல் அப்படின்ற பொருள் தான். அதே போல் தரித்தல், போர்க்கோளம் தரித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? புனைதல், இதுவுமே என்னது அணிதல் அப்படின்ற பொருளை குறிக்கக்கூடியது தான். அதே போல் பூணல், போர்க்கோளம் பூண்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. போர்க்கோளம் பூணல், தரித்தான் தரித்தல் அப்படின்ற பொருள் வரும். அதே போல் மிளைதல், இந்த சொல் நமக்கு புதுமையாக இருக்குது. மற்ற எல்லா சொல்லும் பாருங்கள், அலங்கரித்தல் நமக்கு தெரியும், சூடுதல் நமக்கு தெரியும், தரித்தல் நமக்கு தெரியும், புனைதலும் தெரியும். சரிங்களா? நல்லா அழகாக புனைந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் பூணல் அப்படின்னு நமக்கு தெரியும். மிளைதல்ங்கிறது புதுசாக இருக்குது, இதை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ அணிதல் அப்படின்ற பொருளை தரக்கூடிய சொற்களில் மிளைதல் அப்படின்ற ஒரு புது வார்த்தை நமக்கு இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பாருங்கள் அதிகம். சரிங்களா? அதிகம் அப்படின்னா நமக்கு தெரியும் என்னது வேற்றுமொழியில் ஜாஸ்தியாக அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதிகம் அப்படின்னா என்னது உரி சொற்களாக வந்துருக்கு பாருங்கள். களி, கூர், சால, தவ, நனி, இந்த சொற்கள் எல்லாமே அதிகம் அப்படின்ற பொருளை தரும். அதே போல் நம்ம என்னது களி, கூர், இதெல்லாமே என்னது மிகுதி அப்படின்ற பொருளை வரும். மிகுதி, அதிகம் கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? இதில் இந்த உரு எல்லாமே வரும். அடுத்து சொல் பார்க்கலாமா? பாருங்க, அந்தணர்னா என்னது பார்ப்பார், அதாவது பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் அந்தணர் பார்ப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தணர் அப்படின்னா என்னென்னா அந்த காலத்தில் கல்வியை படித்து, சரிங்களா, கல்வி அதாவது ஏட்டில் இருக்கக்கூடிய நூல்களை படித்து அதை மற்றவர்களுக்கு சொல்லி தந்தாங்க. அதனால் அவங்க பார்த்து படிக்கிற வேலையை செய்ததால் அவங்கள பார்ப்பார் அப்படின்வாங்க. அவங்க தான் இந்த வானசாஸ்திரம், அஸ்ட்ராலஜி, ஜோதிடம் இதெல்லாமே பண்ணுவாங்க. அதனால் பார்ப்பார் அப்படின்வாங்க. அவங்க தான் பின்னால் பிராமணர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. அதே போல் பூசுரர், சரிங்களா. அடுத்து மறையவர், சரிங்களா, ஏன்னா அவங்களுக்கு வேதம் தெரியும், அதனால் அவங்கள மறையவர் அப்படின்னு சொல்லியும் தமிழில் அழைப்பாங்க. சரிங்களா. வேதியர்ங்கிறது சமஸ்கிருத சொல். வேதையர் அப்படிங்கிற சொல்லுக்கான தூய தமிழ் சொல் தான் என்னது மறையவர். சரிங்களா. அப்போ அந்தணர் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கக்கூடிய சொற்கள் எத்தனை சொல் இருக்குது? 5 சொற்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பார்க்கலாமா?
அந்தி பொழுது, இது நம்ம கடந்த வீடியோவில் பார்த்துருப்போம். அந்தி பொழுதுன்னு என்னது, காலையும் அல்லாமல் மாலையும் இரவும் அல்லாமல், அதாவது பகலும் அல்லாமல் இரவும் அல்லாமல் 2 நேரங்களும் சந்திக்கிற நேரம் இருக்குது பார்த்தியா, மாலை நேரம், அதைத்தான் வந்து சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்தி பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்தி பொழுது அப்படிங்கிறது என்னது, அந்த சந்திக்கக்கூடிய சந்தி. சாய் பொழுது, அதாவது பொழுது சாயும் பொழுது. அடுத்து வந்து என்ன சொல்லுவாங்க, சாயுங்காலம். எங்கள் ஊர் பக்கம்லாம் சாயங்காலம் அப்படின்னு பேச்சு வழக்க சொல்லுவாங்க, சாயங்காலம் அப்படின்னு. அதே போல் என்னது, மாலை, அதாவது மாலைக்காலம். சரிங்களா, அப்போ அந்தி பொழுது அப்படின்னா சந்தி. இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், இது நமக்கு புதுசாக இருக்குது. சாய் பொழுதுனாலே நம்ம படித்தாலே புரிஞ்சுக்குவோம், சாயங்காலம் பார்த்தாலே புரிஞ்சுக்குவோம், மாலைங்கிறது நமக்கு அஸ்யூஷுவலாக தெரியும். சரிங்களா, அடுத்த சொல் பார்க்கலாமா, அபாயம். சரிங்களா, அபாயம் அப்படின்னா என்னது, டேஞ்சர், ஆபத்து. சரிங்களா, அபாயம்னா டேஞ்சர், ஆபத்து, இடர், இடையூறு. இந்த 3 சொற்களும் அபாயம் அப்படின்ற பொருளை வரலாம். ஒருவேளை இந்த ஆபத்துங்கிற சொல்லை கொடுத்து இந்த அபாயம் இங்கிட்டு வந்தாலும் சரிங்களா, இது இன்டர்சேஞ்ச் ஆயிருந்தாலும் ஒரே பொருள் தான், அதை நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா, அடுத்த சொல் பார்க்கலாமா. பாருங்கள், அடுத்த சொல் வந்து என்னது, அம்பு. அம்புனா நம்ம என்னது, கணை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா, அம்புனா கணை, இது தமிழ் சொல். அத்திரம், அஸ்திரம் அப்படின்வாங்க சமஸ்கிருதத்தில், அத்திரம், அதை தமிழ் படுத்தி அத்திரம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அடுத்து சரம். சரிங்களா, சரம் அப்படின்னாலும் அம்பு என்ற பொருள் தான். அதே போல் என்னது, இந்த 3 சொல்லி நான் வரும், பானம். இதே 2 சொல்லி பானம் வந்துச்சுன்னா அது நம்ம அருந்துறோம்ல, மோர் போன்ற குளிர் பானம் சொல்கிறோம் இல்லையா, அது. இப்போ இது வந்து பானம்னு என்னது, அம்பு கணை அப்படின்ற பொருள். அதே போல் இது என்னது, வாளி. சரிங்களா, இந்த கரிகாலனுக்கும் நெடுஞ்சேரல் இரும்புரைக்கும் மன்னிக்கிறோம் நெடுஞ்சேரலாதனுக்கும் போர் நடக்கும், வெண்ணி போர் நடந்துச்சு. அந்த வெண்ணி போரில் அந்த பாடல் எப்படி ஒரு இதில் நான் படிக்கும்போது சொல்லியிருப்பாங்க, கரிகாலன் எரிந்த வாளி பெருஞ்சேரலானது, அதாவது அந்த சேரமன்னுடைய நெஞ்சில் தைத்து முதுகுலியே வெளியே வச்சுருவாங்க. வாளி அப்படின்ற சொல் நான் முத அங்கே தான் படித்தேன். சரிங்களா, அப்போ வாளினா என்னது, ஆயுதம், அம்பு அப்படின்ற பொருள். சரிங்களா, கூர்மையான ஆயுதம், அம்புன்ற பொருள். வாளினா அம்பு. அடுத்து வந்து அரசன். சரிங்களா, அரசன் என்னது, அண்ணல், இறை. அரசனை வந்து இறைன்னு சொல்லுவாங்க, இறைவனை வந்து அரசனும் சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து வந்து என்னது, மக்களை காப்பதால் என்னது, காவலன். கொற்றவன், நல்ல தமிழ் சொல். சரிங்களா, அதே போல் கோ அப்படின்னாலும் என்னது, அரசன் தான். கோன் அப்படின்னாலும் அரசன், தலைவன் அப்படின்ற பொருள் வரும். சரிங்களா, பதி, இது வடமொழி சொல். பதினா என்னது, நம்ம சான்ஸ்கிரிட்டில் வந்து பொதுவாக வந்து என்னது, அதிபதி, கணவன் அப்படின்ற பல பொருட்களை பயன்படுத்துவாங்க. அப்போ என்னது, தலைவன்ற பொருள் தான் பதி. அடுத்து வந்து மன்னன், வேந்தன். மன்னன், வேந்தன்லாம் தமிழ் சொற்கள். சரிங்களா, கொற்றவன் தமிழ் சொல், காவலன், இறையும் தமிழ் சொல் தான். சரிங்களா, இந்த இப்போ நீங்கள் இது ரகரகரம்போது இந்த அண்ணல் தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், இந்த அண்ணல் வந்துச்சுன்னா என்னது, அரசன். இன்னக்குள்ளே தெரிஞ்சு அதை கிளியர் பண்ணிக்கணும். சரிங்களா, இந்த அண்ணல் வந்தால் அரசன். அப்போ 2 சொல்லி அண்ணல் வந்தால் நம்ம மயங்கொழி படிக்கும்போது பார்த்துக்கலாம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், அருள். அருள்னா என்னது, இரக்கம். சரிங்களா, அருள். சேக்கிழாருடைய இயற்பெயர் என்ன தெரியுங்களா, அருண்மொழி தேவர். அருள்மொழி தேவர். ராஜராஜ சோழனுடைய இயற்பெயர் வந்து அருண்மொழிவர்மன். சரிங்களா, அருண் இன்னும் வரணும். ஒரு சில இடங்களில் அருள்மொழிவர்மர் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா, அருண்மொழிவர்மர் அதுதான் வந்து எனது ராஜராஜ சோழனுடைய இயற்பெயர். அருள்மொழி தேவர் இது வந்து சேக்கிழாருடைய இயற்பெயர். சரிங்களா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அப்போ அருள் அப்படின்ற பொருளை குறிக்கக்கூடிய சொற்கள் எது அப்படின்னா, இரக்கம், கருணை, கிருபை. இது வந்து வேற்றுமொழி சொல். தயவு, தயை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ இதெல்லாமே வந்து என்னது, அருள் அப்படின்ற பொருளை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள். அடுத்து பார்ப்போமா, அழகு. அடுத்து வந்திருக்கிறது என்னது, அழகு. பார்த்தலாமா, பியூட்டி, அழகு. அழகுனா அணி, அணினாலும் அழகு என்ன அப்படின்னா நகை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அடுத்து எழில், நல்ல தமிழ் சொல். கவின், கவின் கலைகள் அப்படின்னா என்னது, அழகு கலைகள் அப்படின்ற பொருள், கவின். அடுத்து சுந்தரம். சரிங்களா, சுந்தரன் அப்படின்னா என்னது, அழகு பொருந்தியவன் அப்படின்ற அர்த்தம். மதுரையில் வந்து சுந்தரேஸ்வரர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்னது, சொக்க வைக்கும் அழகுடையவர், அதனால் அவரை சொக்கநாதர்னு வாங்க. சொக்க வைக்கும் அழகுடைய சுந்தரத்தை உடையவர், சுந்தரமானவர். அப்போ அழகர் சுந்தரேஸ்வரர் அப்படின்னும் சொல்லுவாங்க. சரிங்களா, மதுரையில் இருக்கக்கூடிய சிவபெருமான. அடுத்து வடிவு. இலங்கையெல்லாம் வந்து அழகான அப்படிங்கிறதுக்கு பதிலாக நல்லா வடிவான அப்படின்னு சொல்லுவாங்க. வடிவுனா அழகு என்ற பொருள். வனப்பு நமக்கு தெரிஞ்சது, வனப்புனாலும் அழகு என்ற பொருள். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, வடிவுங்கிற ஒரு சொல்லை நம்ம நினைவு வச்சுக்கிட்டா போதும். அடுத்து பாருங்கள், அழுதல். அழுதல் அப்படின்னா என்னது, கண்ணீர் சிந்தி அழுகிறான் பார் அப்படின்னா என்னது, அரற்றல். பிள்ளை அரண்டிருக்கியான், அரட்டை அழுகிறேன் அப்படின்னு இல்லையா, அரற்றல். அடுத்து என்னது, இரங்கல். வருத்தத்தின் பொழுது என்னது, நம்ம அழுவோம்.
அடுத்து களங்கள், களங்கிறது தான் என்னது அழுதல் அப்படின்ற பொருளை குறிக்கக்கூடியது. புலம்பல், விம்மல், விம்மி விம்மி அழுகிறான்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ நமக்கு தெரிஞ்சுக்கலாம். விம்மல், புலம்பல், அழுது புலம்புறான், அப்போ அதுவும் ஞாபகம் வச்சுக்கலாம். அழுது கலங்கி போயிட்டான், அப்போ கலங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, வருத்தத்தில் அழுகிறான், அப்போ இரங்கல், இரங்கல்லாம் என்னது வருத்தம் துக்கம், அப்போ அழுதல்ன்ற பொருளி வரும். சரிங்களா, அரட்டல் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, அடுத்து பாருங்கள் அறிவாளிகள், தி லெஜண்ட். சரிங்களா, அறிவாளிகள் தி லெஜண்ட். அறிவாளிகள் என்னது அறிஞர், உறவோர். சரிங்களா, திருக்குறளை படிச்சிருப்போம். உறவோர் அப்படின்னா என்னது மன வலிமை உடையவர்கள், உரம் உடையவர்கள், அதாவது வலிமை உடையவர்கள் அப்படின்ற பொருள். அப்போ அறிவாளிகள் வந்து என்னது வலிமை உடையவர்கள் தான். அப்போ உறவோர் அப்படின்ற சொல்லு வலிமை உடையவர் அப்படின்ற பொருளையும் வரும். ஏன்னா உரம் அப்படின்னா வலிமை, உரம் அப்படின்னா வலிமை. சரிங்களா, அப்போ உறவோர்ன்ற சொல்லு அறிவாளிகளையும் குறிக்கும். அடுத்து வந்து என்னது கற்றோர், கற்றவர்கள் தான் அறிவாளிகள். அதே போல் அறிவாளிகளை வந்து தமிழில் என்னது சான்றோர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து வந்து நிபுணர். சரிங்களா, நிபுணர்னும் சொல்லுவாங்க. அறிவாளிகள் அப்படிங்கிறது என்னது நிபுணர். அடுத்து சொல்லி பார்க்கலாமா? வீடியோ கொஞ்சம் லென்த்தாக கூட போகலாம், ஆனாலும் நான் மெதுவாக தான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் மெதுவாக சொல்கிறேன். வீடியோ லென்த்தாக போனாலும் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, 1க்கு 2 முறை எதையுமே வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 1க்கு 2 முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா, ஒரு முறை படிச்சுட்டு போனீங்கன்னா மைண்டில் நிற்குமானா இன்றைக்கி நிற்கும், நாளைக்கு நிற்கும், ஒரு வாரம் கழித்து நிற்குமான்னு தெரியாது. சரிங்களா, அன்பு என்னது அஃபெக்ஷன். அன்புனா அஃபெக்ஷன், அன்புனா என்னது ஈரம், நேயம், நேசம்னு சொல்கிறோம் இல்லையா, நேயம் நேசம் இரண்டு ஒன்று தான். அடுத்து பரிவு. சரிங்களா, பற்று, இது எல்லாமே அன்புங்கிற பொருளை குறிக்கக்கூடியதான். என்ன, கடவுள் மீது பற்று இருக்க வேண்டும்னா என்னது அன்பு இருக்க வேண்டும். சரிங்களா, அடுத்தவர் மீது பரிவு காட்ட வேண்டும் அப்படி சொல்கிறாங்க. என்னது அடுத்தவர் மீது பரிவு காட்டணும், என்னது அடுத்தவர் மீது அன்பு காட்ட வேண்டும். சரிங்களா, மனமொத்த இருவர்கள் நேயம் கொள்ள வேண்டும், நண்பர்களையும் நேயம் கொள்ள வேண்டும், அவரோட அன்பு காட்ட வேண்டும். என்னது இல்லாதவர்களிடம் உள்ளத்தில் ஈரம் இருக்க வேண்டும் சொல்ல, நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்ல, நெஞ்சில் ஈரம் இருக்க வேண்டும், என்னது அன்பு இருக்க வேண்டும். அப்போ ஈரம்ன்ற சொல்லு நமக்கு இந்த இடத்துல புதுசு. சரிங்களா, ஈரம்னா நம்ம என்ன தண்ணி நினைஞ்சு போன ஈரம்னு நினச்சிட்டு இருப்போம். சரிங்களா, அப்போ ஈரம்க்கு நமக்கு புதுசு தெரிஞ்சு. ஆனால் நேயம் பரிவு பற்று இதை 3 பார்த்தா கண்டுபிடிச்சிருங்க. இப்போ இது ஒன்று தான் உங்களுக்கு புதுசாக இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயும் அப்படி தான், ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு புதுசாக இருக்கும். இப்போ அறிவாளியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறவோர் கொஞ்சம் புதுசாக இருக்குது. மற்றெல்லாம் பார்த்தா அறிவாளினா அறிஞரும் தெரியும், அறிவாளினா நிபுணருங்கும் தெரியும், கற்றோரும் தெரியும், சான்றோரும் தெரியும். சரிங்களா, அப்போ எந்த ஒரு வார்த்தை டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். சரிங்களா, அடுத்து சொல்லி பார்த்தலாமா? ஆகாயம். ஆகாயம் என்னது நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்ச வார்த்தை என்னது வானம், விசும்பு தெரியுமா. அடுத்து வந்து அண்டம். சரிங்களா, அண்டம். அந்தரம், அந்தரத்தில் தொங்குறான்னு மேலே வானத்தில் தொங்குறான்னு அர்த்தம். அடுத்து என்னது உம்பர், நம்ம என்னது இடை சுட்டு பார்த்துருப்போம்ல, அதில் உப்பக்கம்னா முதுகு பக்கம், உம்பர்னா என்னது வானத்தவர் உயரேற்பர் மேலே ஆகாயம், உம்பர்னா ஆகாயம் வானம் அப்படின்ற பொருள். அடுத்து வந்து பாருங்கள் புது சொல் வந்துருக்கு பாருங்களே, சேன். இந்த சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகாயம் வானம் அப்படின்னா என்னது சேன் அப்படின்ற சொல் வரும். அடுத்து வந்து வான் நமக்கு தெரியும், இந்த 3மே நமக்கு தெரியும், வானம் விசும்பு விண். சரிங்களா, அந்தரம் உம்பர் சேன் இந்த 3 சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி அண்டம்னாலே நமக்கு தெரியும், வானம் தெரியும், வான் தெரியும், வானம் விசும்பு விண் தெரியும். இது எல்லாமே என்னது ஆகாயம் அப்படின்ற ஒரே ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள். சரிங்களா, அடுத்து பாருங்க ஆசிரியன், டீச்சர். ஆசிரியர் என்ற ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசான் நமக்கு தெரியும், காரியாசான் அப்படிங்கிறது என்னது, காரிங்கிறது இயற்பெயர், ஆசான்கிறது தொழில் பேர் பார்த்துருப்போம். சரிங்களா, அடுத்து உபாத்தியாயன், இது வந்து அயர்மொழி சொல். சரிங்களா, உபாத்தியாயர். இப்போ கிறிஸ்தவ சர்ச்சிலெலாம் போய் பார்த்தீங்கன்னா உபாத்தியாயர்னு இருப்பாங்க. அதாவது புதுதாக திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு மந்திரம் சொல்லி தரதுக்காக உபாத்தியார்கள் இருப்பாங்க. பழைய இதில் உபாத்தியார்கள் தான் சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து வந்து குறவன், நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, சமயக்குறவர்கள் 4 பேர்னு படிச்சோம்ல. அப்போ குறவன் என்னது, அது என்னது சமய நூல்களை கற்றறிந்தவர்கள் வந்து என்னது குறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இன்விதி கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ ஆசிரியன், அப்போ ஆசிரியன்ற பொருளையும் இந்த சொல் வரும், குறவன். இதே இது இந்த குறவர் அப்படின்னு வந்துச்சுன்னா அது மலையில் வாழ்ந்தவர்கள். சில மலையில் வாழக்கூடிய இனத்தர், மலையில் தான் அவங்க தோற்றம். நம்ம குறவஞ்சிலாம் படிச்சிருவோம்ல, அதில் வரக்கூடியவர்கள் குறவர்கள். சரிங்களா, அதே போல் தேசியன். தேசியன் என்றாலும் ஆசிரியன் அப்படின்ற பொருளை தரக்கூடிய. சரிங்களா, இந்த தேசியன் என்ற சொல் நமக்கு புதுமையாக இருக்கும். குறவன் வந்து நம்ம ஏற்கனவே ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்கோம், அதனால தெரியும். உபாத்தியாயன் வந்து அயர்மொழி சொல்லு, இதே ஒரு முறை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து சொல் பாருங்கள் ஆடு. சரிங்களா, இந்த இடத்துல ஆடுங்கிறது என்னது கோட், நம்ம வெள்ளாடு வளர்க்குறோம் இல்லையா, அதை குறிக்கிது. ஆடுன்னு என்னது, அதுக்கு வேறு என்னென்ன பேருக்கு பாருங்க, கடா தமிழ் சொல்,
தகர் திருக்குறள் இல்லையா, பொருதகர் ஆட்டுக்கடாய் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பின்வாங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ மேலே போய் தாக்குன்னு சொல்லும் இல்லையா, அப்போ பொருதகர் அப்படின்னு சொல்லி படிச்சு பார்ப்போம். தகர்னா என்னது, ஆட்டுக்கிடாய். சரிங்களா. அடுத்து வந்து என்னது, மேடம், ஆங்கில சொல் மாதிரி இருக்குல்ல, மேடம்னாலும் என்னது ஆடுன்ற பொருள் தான். நம்ம இந்த கடா தகர் இதை ஞாபகம் வச்சுக்கணும். அஷம் அப்படிங்கிறது என்னது, ஆடுக்குரிய மற்றொரு பொருள். சரிங்களா. அடுத்து பார்க்கலாங்களா, பாருங்கள். ஆபரணம். அடுத்து வந்து ஆபரணம், ஆர்னமெண்ட், அதாவது என்னது அணி, சரிங்களா, நகை. அடுத்து ஆரம், சரிங்களா. ஆரம்னா மாலைன்ற ஒரு பொருள் இருக்குது. அதே போல் நகை கடைக்கெல்லாம் போனீங்கன்னா தங்க ஆரம்னு சொல்லுவாங்களா நகையில், அது ஒன்று. சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள் இழை, சரிங்களா. இந்த இழை இதுவும் வந்து ஆபரணம், நகையை குறிக்கக்கூடியது. அதே போல் இழைத்தல் அப்படின்னா, சரிங்களா, பதித்தல் அப்படின்னு பொருள். முத்து இழைக்கப்பட்ட சிம்மாசனம் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ இழைத்தல் அப்படின்னா இன்னொரு பொருளை வந்து என்னது பதித்தல் அப்படின்ற பொருளையும் வரும். சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள் கலன். கலன்னா வந்து நம்ம இந்த பாத்திரமுக்குள்ளே மட்கலன், அதையும் நம்ம சொல்லுவோம். ஆபரணங்கிற பொருளையும் தரும். அடுத்து வந்து நகை. பனி, பாருங்கள் பனினாலும் வந்து என்னது ஆபரணம் தான். பனினா வந்து நம்ம இன்னொன்று வந்து வேலை, ஒர்க்கு, அந்த பொருளையும் சொல்லுவோம். அடுத்து வந்து பூன். இது எல்லாமே வந்து என்னது ஆபரணம் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள். சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள் ஆரம்பம். ஆரம்பம்னு இது ஆதி. ஆதினா முதல், தொடக்கம். சரிங்களா, முதல் தொடக்கம். ஆதினா என்ன தெரியும் நமக்கு, பிகினிங். சரிங்களா. அப்போ ஆரம்பம்னு என்னது ஆதி, தொடக்கம், முதல். இந்த எல்லா சொல்லும் ஆரம்பம்ங்கிற ஒரு பொருளை நமக்கு குறிக்கக்கூடியது. சரிங்களா. அடுத்து பாருங்கள் ஆற்றல். ஆற்றல்னா இது உரம், சொன்னேன் இல்லையா, வலிமை, உரம், ஸ்ட்ரென்த்து. சக்தி, வலிமை. இது எல்லாமே என்னது ஆற்றல்ன்ற பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து பாருங்கள் இகழ்தல். சரிங்களா. ஒருத்தனை வந்து நம்ம எள்ளி கீழ்த்தரமாக சொல்கிறோம் இல்லையா, அது இகழ்தல். இது எள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நகுதல். நகுதல்னால் வந்து இகழ்தல் அப்படின்ற பொருளையும் வரும், சிரித்தல் அப்படின்னு வரும். பொதுவாக வந்து நகுதல் அப்படின்னா சிரிப்புன்னு படிச்சிருப்போம். அந்த சிரிக்கிறதுலையுமே வந்து மகிழ்ச்சியாக சிரிக்கக்கூடியது இருக்குது. ஏளனமாக சிரித்தார்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த நகுதல் அப்படின்னா அந்த ஏளனமாக சிரிக்கக்கூடியது, இகழ்தல். அடுத்து வந்து நிந்தித்தல், அவமதித்தல். சரிங்களா. நிந்தித்தல். நிந்தித்தல் வந்து அடுத்து வந்து என்னது பழித்தல். பழித்தல்ங்கிறது தமிழ் சொல். சரிங்களா. நிந்தித்தல் வந்து வேற்றுமொழி சொல். நகுதல், எல்லல், இகழ்தல் இது எல்லாமே வந்து என்னது தமிழ் சொல். அடுத்து பாருங்கள் இரத்தம். இரத்தம் அப்படின்னா என்னது, இரத்தம்ங்கிறது வடமொழி சொல். சரிங்களா. உதிரம், கரை, குருதி. சரிங்களா. சோரி, குருதி அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். சரிங்களா. உதிரம், அப்புறம் உதிரம்ங்கிறது வேற்றுமொழி சொல். ரத்தம்ங்கிறது வந்து அயன்மொழி சொல் தான். சரிங்களா. ரத்தம் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் வந்து என்னது குருதி. அடுத்து பாருங்க இன்பம், டிலைட், அதாவது என்னது உவகை. என் மனம் உவகை கொள்கிறது, உவப்பு கொள்கிறது, களிப்பு கொள்கிறது, சந்தோஷம், மகிழ்ச்சி. இதில் வந்து என்னது இந்த சந்தோஷங்கிறது அயன்மொழி சொல். சரிங்களா. மகிழ்ச்சி, களிப்பு, உவப்பு, உவகை, இன்பம் இது எல்லாமே வந்து தமிழ் சொல். சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள் இனம். இனம்னா என்னது ரிலேஷன், உறவு. கிளை, தன் கிளை செராமை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுப்போம் இல்லையா. அடுத்து என்னது சுற்றம், என்னது உறவினர்கள். பரிசனம். சரிங்களா. சுற்றம், கிளை, உறவு தமிழ் சொல். பரிசனம் வந்து நான் தமிழ் சொல் சொல்கிறது எல்லாமே கன்ஃபார்மாக தமிழ் சொல் தான். சரிங்களா. மற்றது வந்து நம்ம செக் பண்ணி தான் சொல்லணும். சரிங்களா. நம்ம இதை மட்டும் தெரிஞ்சுக்குவோம். இனம் அப்படின்னா என்னது உறவு, கிளை, சுற்றம். பரிசனம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள் உடல், பாடி. உடல்னா என்னது உடம்பு. சடலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சடலம் பொதுவாக வந்து இறந்த உடலை வந்து சடலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உடம்புனாலே வந்து என்னது சடலம். அடுத்து வந்து சரீரம். சரிங்களா. சரீரம்னு சொல்லுவாங்க. மெய் தமிழ் சொல், நமக்கு தெரியும். மேனி தமிழ் சொல். யாக்கை தமிழ் சொல். சரிங்களா. இப்போ நீங்கள் இதுலேருந்து இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒரு 4 சொல்லை கொடுத்து அதில் ஒரே ஒரு வேற்றுமொழி சொல்லை கொடுத்து இதில் அயன்மொழி சொல்லை தேர்க, தமிழ் சொல்லை தேர்க அப்படின்னாலும் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. நமக்கு 2 in 1 இது நமக்கு யூஸ் ஆகும். அடுத்து பாருங்கள் உணவு. உணவு அப்படின்ற பொருளை தரக்கூடிய வேறு சொற்கள் என்னென்னா ஆகாரம், உண்டி, போசனம். சரிங்களா. போசனம்ங்கிறது வேற்றுமொழி சொல். தெலுங்குலாம் வந்து போஜனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உண்டி அப்படிங்கிறது தூய தமிழ் சொல். சரிங்களா. உண்டி, உணவு இதெல்லாம் தமிழ் சொல். சரிங்களா. நம்ம இதிலேயே வந்து அடுத்து வந்து ஒவ்வொரு
தமிழ் சொல்லுக்கு உண்டான அயற்சொல்லு. அந்த அயற்சொல்லு வந்து எந்த மொழியிலேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம அடுத்து பார்ப்போம். சரிங்களா? வந்து நம்ம என்னென்ன சொல்லு என்னென்ன மீனிங்கில் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதற்கப்புறம் அந்த சொல் தமிழ் சொல்லா இல்லை வேற்றுமொழி சொல்லா அப்படிங்கிறத படிச்சுக்கலாம். நமக்கு அந்த சொல்லு அதுக்கான மீனிங் தெரியணும்ல, அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம இதை நடத்திட்டு போகிறோம். உபாத்தியாயர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு என்னது ஆசான், ஆசிரியன், குரு, தேசியன். சரிங்களா? குரு அந்த இதில் இல்லை, இப்போ இதில் பார்த்துக்கோங்க குரு. அடுத்து ஊமை, டம்ப், டெஃப் அண்ட் டம்ப் இருக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது காதும் கேட்காது வாய் பேச முடியாது, டெஃப் அண்ட் டம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. டம்ப் என்னது மூகை, மூங்கை, இது ரெண்டுமே வந்து என்னது ஊமைங்கிற பொருளை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்து வந்து எருது. சரிங்களா? புல், எருது. என்னது இடபம், நந்தி, பகடு. சரிங்களா? விடை. சரிங்களா? விடைங்கிறது எருதுக்கு வருது. இந்த சொல் வந்து புதுமையாக இருக்குது. சரிங்களா? நமக்கு பரிச்சயப்பட்டது தான், பட் இது எருதுங்கிற பொருள் தருது அப்படிங்கிறத நம்ம இப்போ தான் தெரிஞ்சுக்கலாம். நந்தினாலே நமக்கு தெரியும் என்னது காளை மாடு. அதே போல் பகடுனாலும் நமக்கு தெரியும். நம்ம என்னது பெரிய புராணத்துலலாம் வரும் இல்லையா, அந்த எருமைகள் அந்த மாடுகள்லாம் வந்து உழவர் கூட்டம் இருக்கும்போதுன்ட்டு அதில் படிச்சிருப்போம். சரிங்களா? எருதுன்னா என்னது இடபம்ங்கிற வார்த்தை நமக்கு புதுசாக இருக்குது. இடபம், விடை, இது ரெண்டும் என்னது எருதை குறிக்கக்கூடிய. மற்றபடி நந்தினா நமக்கு தெரியும், நந்தி, பகடு. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் சவுண்ட், ஒளி, அரவம், ஆர்ப்பு, ஓசை, கம்பளை, தமரம், துளனி, தொனி. சரிங்களா? பேசக்கூடிய தொனி மாறுதுன்னு சொல்லும்போது என்னது பேசக்கூடிய சவுண்டு மாறுது. சரிங்களா? தொனினா ஒளின்னு அர்த்தம். சரிங்களா? பாருங்கள், அரவம் தமிழ் வார்த்தை தான், ஓசை தமிழ் வார்த்தை. சரிங்களா? அதே போல் துளனி தமிழ் வார்த்தை, தொனி தமிழ் வார்த்தை, தமரமும் தமிழ் வார்த்தையாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள் ஒளி, லைட், கதிர், காந்தி. காந்தி அப்படின்ற பேருக்கான பொருள் என்னது ஒளி. சரிங்களா? அடுத்து வந்து என்ன சுடர், பிரகாசம், சோதி. சோதிங்கிறது தமிழ் சொல் கிடையாது, ஜோதி அப்படிங்கிறத அந்த ஜோ வருது இல்லையா, அதனுடைய தமிழில் மாற்றும் பொழுது தான் என்னது சோதி அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்போ ஒளி அப்படின்னா என்னது கதிர், சுடர், பிரகாசம், காந்தி மற்றும் ஜோதி. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் கடல். கடலுக்கு தமிழில் என்னென்ன நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், அழுவம், வங்கம் அப்படிலாம் பார்த்துருப்போம். பாருங்கள் உவரி, ஓதம், சமுத்திரம், சாகரம், பறவை நமக்கு தெரியும், புணரி நமக்கு தெரியும், வாரிங்கிறது தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க வாரி. அதே போல் வேலை, இந்த சொல்லும் கடலை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான். சரிங்களா? அடுத்து பார்ப்போமா? பாருங்க கடவுள். சரிங்களா? காட். கடவுளுங்கிறத ஆதி அப்படின்னு குறிப்பாங்க. ஏன்னா ஆதியில் தோன்றியவன் தானே இறைவன். சரிங்களா? ஆதி, இறைவன், ஈசன். ஈசன்கிறது தமிழ் சொல் கிடையாதுங்க. சரிங்களா? சிவன் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல், ஈசன் கிடையாது. ஏகன். ஏகன் என்னது ஒருவன் அப்படின்ற பொருள். ஏகன், அநேகன் அப்படின்னு சொல்லி நம்ம மாணிக்கவாசகர் எழுதியிருப்பார் இல்லையா. அடுத்து வந்து தெய்வம், முதல்வன். சரிங்களா? கடவுள் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் ஆதி, இறைவன், ஈசன், ஏகன், தெய்வம், முதல்வன். சரிங்களா? தேவன் அப்படின்ற சொல்லும் குறிக்கும். சரிங்களா? தேவன் அப்படின்னாலும் இறைவனை குறிக்கக்கூடியது, இறை அப்படின்னாலும் இறைவனை குறிக்கக்கூடியது, கோ அப்படின்னாலும் இறைவனும் வருவார் அதில். சரிங்களா? அரசனும் வருவாங்க, இறைவனும் வருவாங்க, தலைவனும் வருவாங்க கோன்ற சொல்லுக்கு. சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தலாமா? கடை. கடை அப்படின்னா என்னது அந்தம், இறுதி அப்படின்ற பொருள், எண்டு. சரிங்களா? எண்டு அப்படிங்கிற மீனிங்கில் இதை சொல்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னது ஷாப் இருக்குல்ல, அந்த பொருளை கொடுக்கல, இங்கே இருக்கிறத வச்சு நம்ம இங்கே என்ன பொருள் கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்களா அதை வச்சு. அடுத்து வந்து இறுதி, ஈறு, எல்லை, முடிவு, இது எல்லாமே நமக்கு தெரியும். எல்லாமே வந்து என்னது கடை அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து வந்து பாருங்கள் கணவன், ஹஸ்பண்ட், என்னது கொழுநன். சரிங்களா? கொழுநன் அப்படிங்கிறது நம்ம கலிங்கத்து பரணி இருக்கு இல்லையா, அதில் வரும் கொழுநன்ற வார்த்தை நான் படிச்சிருக்கேன். கொழுநன். இப்போ இன்றைக்கி நிறைய பேர் வந்து கணவனுடைய தம்பியை வந்து கொழுந்தன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கொழுநன் அப்படின்னா, கொழுநன்னா கணவன் அர்த்தம். அடுத்து வந்து தலைவன், நாயகன், பதி வடமொழி சொல். சரிங்களா? அடுத்து வந்து புருஷன் வடமொழி சொல். இது எல்லாமே வந்து எனது கணவன்ற பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து வந்து பாருங்கள் கரும்பு. நம்ம பார்த்துருக்கோம், கரும்புனா களை. அடுத்து கண்ணல். சரிங்களா? கரும்பு அப்படிங்கிறதுக்கு களை, கண்ணல். அடுத்து கல்வி அப்படின்ற சொல்லை குறிக்கக்கூடிய சொல் பாருங்கள் கலை, கல்வி, வித்தை. சரிங்களா? வித்தை அப்படிங்கிறது கல்வியை குறிக்கக்கூடிய சொல் தான். அடுத்து பாருங்கள் களவு. களவுனா என்ன திருட்டு. கரவு, சோரம்,
படிரு சொல்லுவாங்க இல்லையா, ஆள் சோரம் போயிட்டேன் அப்படின்னு, ஆள் சோரம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னது சோரம் போயிட்டான்னு என்னது திருடு போயிட்டான், அதாவது தவறானதுக்கு போயிட்டான் அப்படின்ற பொருள். சரிங்களா? அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை பாருங்கள், திருட்டு அப்படிங்கிறதுக்கு அதாவது களவு அப்படிங்கிறதுக்கு கரவு, சோரம், படிரு. சரிங்களா? அடுத்து பாருங்கள் காடு, காடுக்கு நம்ம நிறைய பேர் ஸ்கூல் புக்லேயே பார்த்துருப்போம். அடவி நமக்கு தெரியும், ஆரண்யம் இது வடமொழி சொல். சரிங்களா? காணம் நமக்கு தெரியும் தமிழ் சொல். சுரம், சுரம்ங்கிறது என்னென்னா பாலை நிலத்துக்கு இருக்கக்கூடிய காடை வந்து சுரம்னுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து வனம். சரிங்களா? இன்னும் பல பேர்கள் கான் அப்படின்ற பேரும் நமக்கு இருக்குது. நமக்கு அந்த லோயர் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே காட்டை குறிக்கக்கூடியதான். அதில் நம்ம இதையும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள் காதணி, இயர்வேர். காதணின்னு அது குண்டலம், காதில் குண்டா போடுறாங்களே அது குண்டலம். அதே போல் காதில் குலை போடுவாங்க, காதில் குலை. தோடு இது எல்லாமே வந்து என்னது காதணியை குறிக்கக்கூடிய பெயர்கள். அடுத்து பாருங்கள் காமன், காமன்னா என்னது மன்மதன். அனங்கன் இந்த சொல் வந்து நமக்கு மயங்குள்ள வரும் பாருங்கள். அனங்கன் அப்படின்னா சரிங்களா காமன் இந்த என்னது மன்மதன்ற பொருளை வரக்கூடியது. அடுத்து உருவிலி, மதனன், மதனன் சொல்லுவாங்க. சரிங்களா? மன்மதனை மதனன் சொல்லுவாங்க. அடுத்து மன்மதன், இங்கே பாருங்க வேல். இந்த வேல் வந்து மன்மதனையும் குறிக்கும், ஒரு சில இடங்களில் முருகப்பெருமானை குறிக்கும். முருகவேல் அப்படின்னு வரும்பொழுது இந்த முருகவேல், தமிழ்வேல் அப்படிங்கும்போது இது முருகப்பெருமானை குறிக்கும். சரிங்களா? அடுத்து காரணம். சரிங்களா? காரணம் அப்படின்னது ரீசன் சொல்லணும்ல, அதான் கேஸ். ஏது, நிமித்தம், மூலம், வழி இந்த சொற்கள் எல்லாமே காரணம்ன்ற சொல்லை குறிக்கக்கூடியது. அடுத்து பாருங்கள் கால், கால்னா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு ஃபீட், அடி, அடி, கழல். சரணம், நின்றால் சரணம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சரணம். அடுத்து சரணாகதின்னு சொல்லுவாங்க, அது உன் பாதமே எனக்கு கதி. அப்போ தாள், பதம், பாதம் அதில் இல்லாமல் இதில் சரணம்ன்ற ஒரு வார்த்தை நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கோம். அடுத்து பாருங்கள் காற்று, காற்றுனது ஊதை, ஊத காற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஊதை. கால், ஜன்னல் இருக்குது பார்த்தீங்களா, ஜன்னலை வந்து ஜன்னலுக்கு தூய தமிழ் பெயர் வந்து இங்கே எழுதிருப்பாங்க காலதர், காலதர் அப்படின்வாங்க. சரிங்களா? இதை பிரிச்சிங்கன்னா கால் கூட்டல் அதர் அப்படின்னு வரும். அதாவது கால்னா காற்று, அதர்னா வரும் வழி, சாளரம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஜன்னல் அப்படிங்கிறது வட அயல்மொழி சொல், ஜன்னல் வாங்க அதுவும் கிடையாது. தூய தமிழ் சொல் வந்து என்னது காலதர் தான் தூய தமிழ் சொல். கால்னா காற்று, அதர்னா வரும் வழி. சரிங்களா? ஆக்கம் அதர் வினாய் செல்லும் அப்படின்னு நம்ம திருக்குறள் படிச்சுக்கலாம். அப்போ அதர்னா என்னது வழிகேட்டு போகும், ஆக்கமானது என்னது அதர் வினாய் செல்லும், வழிகேட்டு போகும். அதர்னா வழி. சரிங்களா? அடுத்து பார்த்துடலாமா, வேற என்ன இருக்குது? பவனம், மருத்து, மருந்து கிடையாது மருத்து. அடுத்து மாருதம், மாருதம் வழி, வழி நமக்கு தெரியும். மாருதம், மாருதம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. மருந்து நமக்கு புதுசாக இருக்குது. சரிங்களா? பவனமே நமக்கு புதுசாக இருக்குது, மற்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஊதை அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஊதை காத்து கேள்விப்பட்டிருப்போம். அடுத்து பாருங்க கீழ் மக்கள். சரிங்களா? கீழ் மக்கள் என்னது அற்பர், கயவர், சிறியர், தீயோர், நீசர், புல்லர். புல்லர் தமிழ் வார்த்தை. சரிங்களா? புல்லர் என்னது கீழானவர். ஒரு முறை 2022 கேள்வியில் என்னது புல் அப்படின்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? போய் 2022 குரூப் 4 கொஸ்டின் எடுத்து பாருங்கள். புல் அப்படின்னா என்னது தாழ்வான அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்போம். புல்லர் என்னது தாழ்வானவர்கள், கீழ் மக்கள் அர்த்தம். அற்பர்னாலும் அதான், கயவர்னாலும் என்னது கீழ் மக்கள் அப்படின்ற அர்த்தம். சிறியர், தீயோர். சரிங்களா? அடுத்து வந்து என்னது குடித்தல், ட்ரிங்கிங் என்னது அருந்துதல், சுவைத்தல், பருகுதல், மாந்தல். சரிங்களா? மாந்தல் நமக்கு புதுசாக இருக்குது. மாந்தல் அப்படின்னா என்னது குடித்தல் அப்படின்ற பொருளில் வரக்கூடியது. அடுத்து வந்து பாருங்கள் குதிரை. குதிரைக்கு வேற என்ன பெயர் இருக்குது அப்படின்னு பாருங்கள். குதிரைக்கு வந்து அசுவம், இது வந்து வடமொழி சொல். அரி, அரின்னா நம்ம சிங்கம்னு பார்த்துருப்போம், குதிரையும் அரின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் கந்துகம், கற்கி, பரி. பரி வந்து தமிழ் சொல். சரிங்களா? பரியை நரியாக்கி மாணிக்கவாசரோட கதையில் வரும். பரிகளை வந்து என்ன குதிரையை பூரா நரியாக்கி ஓட விடுவாங்க. சரி, நரிகளை பரியாக்குவார். சரிங்களா? பரினா குதிரை. புறவி, புறவினாலும் குதிரை தான். சரிங்களா? மா அப்படின்னா என்னது நம்ம ஓரல் தமிழில் விலங்குன்னு படிச்சிருப்போம், குதிரைக்கும் வரும். சரிங்களா? மானா குதிரை. அதனால தான் மாங்கிறது குதிரையை குறிக்கக்கூடிய அது விலங்கு அப்படின்றதுலையும் வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள் குழந்தை அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் எது அப்படின்னா குளவி, சேய், பிள்ளை, மகவு இது எல்லாமே வந்து என்னது தமிழ் சொல். சரிங்களா? அடுத்து பாருங்கள்
குளித்தல், குளித்தல் என்னது நீராடுதல் சரிங்களா, ஆடல் சரிங்களா, கடல் ஆடுதல் நீராடுதல் அப்படின்னு சொல்லி ஆடல் அப்படின்னாலே என்னது குளித்தல் அப்படின்ற பொருள். அடுத்து வந்து தோய்த்தல், அதாவது தேய்க்கிறோம் இல்லையா, ஒன்று மேலே ஒன்று வச்சு மேலே அது தோய்த்தல். தோசைன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஏன் தோசைன்னு பேர் வந்துச்சுன்னா மாவை ஊற்றி அதை அப்படியே கல்லில் தேய்க்கிறோம் இல்லையா, தோக்கிறோம், அதனால தான் தோசைன்னு பேர் வந்துச்சு. அப்போ தோய்த்தல் சரிங்களா, தோய்த்தல்னாலும் குளித்தல். அடுத்து நாணம், ஸ்நானம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்களே, நாணம் அப்படின்னாலும் குளித்தல். படித்தல் மஞ்சனம், இப்போ கோயிலெல்லாம் என்னது சாமிக்கு வந்து திருமஞ்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது சாமியை வந்து குளிப்பாட்டுவாங்க தண்ணி ஊற்றி, அதாவது என்னது திருமஞ்சனம் செய்தல் அப்படின்னாங்க. அப்போ மஞ்சனம் இது எல்லாமே வந்து என்னது குளித்தல் அப்படின்ற பொருளை தரக்கூடியது. அடுத்து பாருங்கள் குளிர்ச்சி, கூல்னஸ், ஈரம், சீதம், சீதளம், தன்னா குளிர், நமக்கு தெரியும் என்னது தன்மை, தண்ணீர் அப்படின்னா குளிர் நீர், வெந்நீர்னா சுடு நீர்னு படிச்சிருப்போம். பாருங்கள் புதுசாக நளிர் அப்படின்ற வார்த்தை நமக்கு புதுசாக இருக்குது. பனி நமக்கு தெரியும், பனினாலே குளிர்ச்சி அப்படின்னு தெரியும் சரிங்களா. அடுத்து பாருங்கள் குற்றம், குற்றம்னா என்னது ஆசு சரிங்களா, குற்றம்னா ஆசு. அடுத்து ஏதம், கசடு சரிங்களா, களங்கம், கரை, தப்பு, தவறு, பிழை, புரை, மறு, மாசு, வசை, வசைனா வைதல் அப்படின்ற பொருளையும் வரும், குற்றமும் வரும் சரிங்களா. அடுத்து வடு, வடுனா காயம் அப்படின்ற பொருளையும் வரும். குற்றம்னால என்னது அந்த வடு மாறலன்னா அந்த குற்றம் அப்படின்ற பொருளில் வரும். இழுக்கு, இது எல்லா சொற்களும் வந்து குற்றங்கிற ஒரே ஒரு பொருளை குறிக்கும், அதாவது ஃபால்ட்டை குறிக்கக்கூடியது சரிங்களா. அடுத்து பாருங்கள் குறைதல், குறைதல்னு என்னது அளவு குன்றுதல் சரிங்களா, டிக்ரீசிங். அருகுதல், அருகிருச்சு, இன்றைக்கெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் வந்து அருகிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ அருகுதல். அடுத்து அழுகுதல் சரி, அடுத்து என்னது குன்றுதல், குன்றுதல்னாலும் குறைதல் தான். அடுத்து என்னது சிறுத்தல், அடுத்து என்னது சுருங்குதல், தேய்தல் சரிங்களா, தேய்பிறன் என்னது நிலா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் சரிங்களா. அப்போ குறைதல்ங்கிறத குறிக்கக்கூடிய சொற்கள் எத்தனை இருக்குது பார்த்தீங்களா. அடுத்த சொல் பார்க்கலாங்களா. கூட்டம், மீட்டிங் இருக்குல்ல கூட்டம், அதுக்கு என்னென்ன கூட்டம்ங்கிற பொருள் தரக்கூடிய பல சொற்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவை, சான்றோர் அவை அப்படின்னு சொல்லுவாங்க, சான்றோர் கூட்டம். குலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா, குலாம் அப்படின்னா ஒரு பெரும் கூட்டம், அதான் வந்து எனக்கு குலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் டீப்பாக சில புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அளவான இதைத்தான் வந்து கூட்டம்னுவாங்க. குலாம்னா அதிக மக்கள் திரண்டு இருக்கக்கூடியதை வந்து குலாம் அவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதையுமே பிரிப்பாங்க ஒவ்வொரு சொல்லியும், எப்படி நவிழுதல், மொழிதல், ஓதுதல் பார்த்தோம் இல்லையா, அது போல் போய் பார்த்தீங்கன்னா இல்லையும் தனித்தனியாக வரும் சரிங்களா. நம்ம வந்து இப்போ என்னது இந்த கூட்டங்கிற ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் பொதுவானது பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ நகைத்தல், நம்ம சொல்லுதல் அப்படின்னு என்னது மொழிதல், ஓதுதல், இது எல்லாமே வரும். ஆனால் அதில் தனித்தனியாக இருக்கும்போது அதை எதுக்கு சொல்லணும். அதே போல் தருதல், ஈதல், கொடுத்தல் இதுவுமே வரும். ஈதல்னால் தம்மை விட எளியவருக்கு தர்றதை வந்து ஈதல் அப்படின்வாங்க சரிங்களா. தமக்கு மேலானவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, தனக்கு சமமாக இருக்கவங்களுக்கு, தனக்கு சமமாக இருந்தால் தருதல் அப்படின்வாங்க, தனக்கு மேலே இருந்தால் கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த இது டாபிக் வரும்போது நம்ம அதை பார்ப்போம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது பார்த்துக்கலாம் சரிங்களா. இப்போ கூட்டம் அப்படின்ற பொருளை தரக்கூடிய பல சொற்கள் வந்து அவை, குலாம், கோட்டம் சரிங்களா, கோட்டம், சபை, சமூகம் சரிங்களா, சமூகம். சில இடங்களில் சமூகம் அப்படின்ற சொல் வந்து பெரிய ஒரு மனிதர்களை, இப்போ நேற்று இன்று நாளைன்னு ஒரு படம் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரெயின் ட்ராவல் பண்ணி போயிட்டு அந்த காலத்தில் தங்க விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லி இப்போ அடித்த 2000 அந்த படம் வந்த காலகட்டத்தில் இருந்த நோட்டை எடுத்துகிட்டு அப்போ போயிருப்பாங்க. அப்போ நாங்கள் வந்து அதிகமான நகை வாங்க போனோன்னே அப்போ சொல்லுவாங்க சமூகம் பெரிய இடம் போல இருக்கே அப்படின்னு. சமூகம்னா என்னது அந்த மனிதரை குறிக்கக்கூடியது, அப்படியும் ஒரு பொருளில் வரும் சரிங்களா, தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் ஒரு கூட்டத்தையும் குறிக்கக்கூடிய. அடுத்து வந்து என்னது சமுதாயம், தொகுதி, தொகை. தொகைக்கு வந்து இன்னொரு பொருள் நம்ம மறைத்தல், மறை அப்படின்ற பொருளையும் பார்த்துருப்போம் சரிங்களா, மறைத்து வைத்தல்ன்ற பொருள். அடுத்து சொல்லி பார்க்கலாமா. கூந்தல், கூந்தலுக்கு பாருங்கள் சரிங்களா, கூந்தலுக்கு என்ன பெண் அழகம், இது மயங்கொலி சொல்ல வரும் சரிங்களா, அழகம். ஓதி, குழல், கேசம், கேசம்ங்கிறது வடமொழி சொல் சரிங்களா. இது எல்லாமே கூந்தல்ங்கிற பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து பாருங்கள் கேடு, கேடுன்னு என்னது அழிவு, சிதைவு, சேதம், நட்டம், நட்டங்கிறது மட்டும் அயர்மொழி சொல் சரிங்களா, மற்றது எல்லாமே தமிழ் சொல் தான். இது எல்லாமே கேடுன்ற பொருளை தரக்கூடிய பல சொற்கள். அடுத்து பாருங்கள் கொடி, கொடினா என்னது துகில், நம்ம படிச்சிருப்போம் சொல்லும் பொருளில். துவசம், படம்,
பதாகை, இது எல்லாமே வந்து என்னது கொடிங்கிற பொருளை தரக்கூடியது. சரிங்களா? அடுத்து பார்த்தலாமா, கொடுமை. கொடுமை அப்படின்ற பொருளை குறிக்கக்கூடிய சொற்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடினம், குரூரம், கோரம். சரிங்களா? கோரம், கோரம்னா தான் கொடுமை. அகோரம்னா அதுக்கு ஆப்போசிட். சரிங்களா? ஆ போட்டால் அதுக்கு எதிர்ப்பதை வரும். சரிங்களா? வடமொழி சொல்ல ஆ போட்டால் எதிர்ப்பதை வரும். சூரன்னா என்னது வீரன் அப்படின்ற பொருளை சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட் போட்டால் அசுரன் அப்படின்ற போயிடும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், வக்கிரம், வஞ்சகம், இது எல்லாமே கொடுமைங்கிற ஒரே ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து பாருங்கள், கொத்து. கொத்துனா பஞ்ச், மொத்தமாக இருக்கும் இல்லையா, அதுதான் கொத்து, பஞ்ச் அப்படின்வாங்க. குலை, தாறு, மஞ்சரி. சரிங்களா? குலை, தாறு, மஞ்சரி, இது எல்லாமே வந்து என்னது கொத்து அப்படின்ற பொருளில் வரக்கூடிய. சரிங்களா? அடுத்து பாருங்கள், கொள்ளுதல். கொள்ளுதல் அப்படின்ற பொருளை குறிக்கக்கூடிய சொற்கள் பாருங்கள், ஒழித்தல். சரிங்களா? அடுத்தது என்னது கோரல். கடந்த முறை தேர்வில் கிட்ட இருப்பாங்கள்ல, கோரல் பொறுத்துக்கள் வந்திருக்கும், கோரல். அடுத்து செகுத்தல், செருத்தல். சரிங்களா? செருத்தல் அப்படின்னாலும் கொள்ளுதல். அடுத்து தெருதல். சரிங்களா? தெருதல். அடுத்து வந்து தொலைத்தல், உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கொள்ளுதல். அடுத்து வந்து படுத்தல் அப்படின்வாங்க. அடுத்து மாய்த்தல், வதைத்தல், இது எல்லாமே வந்து என்னது கொள்ளுதல் அப்படின்ற பொருளில் வரும். துன்புறுத்தல், இந்த வதைத்தலுக்கு வந்து துன்புறுத்தல் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. சரிங்களா? கொள்ளுதல், துன்புறுத்தல், துன்புறுத்தினாலே இது கொள்ளுதல் அப்படின்ற பொருளில் வந்துடும் இல்லையா. சரி, அடுத்து பாருங்கள், சக்கரம். சக்கரம்ங்கிறது தமிழ் சொல் கிடையாது. சரிங்களா? சக்கரம்ங்கிறது தமிழ் சொல் கிடையாது. சக்கரம்னா பாருங்கள், இதுக்கு பொருள் என்னென்ன வேறு சொற்கள், ஆழி, திகரி. சரிங்களா? திகரி, நேமி, வட்டம். சரிங்களா? இது எல்லாமே வந்து என்னது சக்கரம்ன்ற பொருளை குறிக்கக்கூடிய சொல். ஆனால் சக்கரம் வந்து தமிழ் சொல் கிடையாது. சரிங்களா? இதற்கான தமிழ் சொல் வந்து வட்டம் நினைக்கிறேன். நான் ஒரு முறை பார்த்தேன், எனக்கு மறந்துருச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு அதை நான் ரிவைண்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். சரிங்களா? நேமி அப்படின்னாலும் என்னது சக்கரம்ன்ற பொருளை வரும். சரிங்களா? நம்ம இதில் படிச்சிருப்போம். அது என்னது சிலப்பதிகாரத்தில் வரும் இல்லையா, ஆணை சக்கரம், அந்த இதை சுற்றி வளம் தெரிதலால் அப்படின்னு படிச்சிருப்போம்ல, அதில் வரும். சரி, அடுத்து பார்த்தலாமா, சப்தம், ஒளி. நம்ம ஏற்கனவே பார்த்தா தான், அதனால் டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம் அதை. சரிங்களா? ஏற்கனவே பார்த்தா நம்ம டீப்பாக பார்க்கணும், ஏன்னா வீடியோஸ் நிறையா போகும், கிட்டத்தட்ட ஒரு 7-8 பக்கம் இருக்குது. சக்கரம் அப்படின்னா பார்த்துட்டோம். சத்தம், சவுண்டு, என்னது அரவம் பார்த்துட்டோம். கம்பளை பார்த்துட்டோம். ஒளி பார்த்துட்டோம். அடுத்து என்னது சத்தியம். சத்தியம்ங்கிறது சமஸ்கிருத சொல். சரிங்களா? அதற்கு வந்து தமிழ் சொல் என்னன்னு பாருங்கள், ஆணை, உண்மை, வாய்மை. சரிங்களா? இது எல்லாமே சத்தியங்கிற பொருளை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்து வந்து சந்திரன். சரிங்களா? சந்திரன், சந்திரன்கிற பொருளை குறிக்கக்கூடிய சொற்கள், வேறு சொற்கள் என்னென்ன பாருங்க, அம்புலி, உடுபதி, அதாவது நட்சத்திரங்களுக்கு தலைவன். சரிங்களா? சோமன், வடசொல், சோமங்கிறது வடசொல். திங்கள், நிலவு, பிறை, மதி. சரிங்களா? இது எல்லாமே சந்திரனை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து சபை அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் பாருங்கள், ஏற்கனவே பார்த்ததான். அவை, குழு, கூட்டம், சங்கம். சரிங்களா? சபைங்கிறது வடமொழி சொல். சரிங்களா? சங்கம்ங்கிறதே தமிழ் சொல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், சம்மதித்தல். சம்மதித்தல் அது அக்ரி பண்ணுறது. அனுமதித்தல். சரிங்களா? அனுமதித்தல் வந்து அயர்மொழி சொல். இணங்குதல் தான் தமிழ் சொல். சரிங்களா? இல்லைன்னா இசைவு தருதல், இசைவு, இசைவு தருதல், இது வந்து தமிழ் சொல். சரிங்களா? அடுத்து உடன்படுதல் தமிழ் சொல் தான். சரிங்களா? நேர்தல், இது எல்லாமே சம்மதித்தல் அப்படின்ற பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து பாருங்கள், சமயம். சமயம்னா என்னது, நேரம், காலம் அப்படின்ற பொருள். அவகாசம், காலம். செவ்வி, பாருங்கள், செவ்வி அப்படின்னா என்னது, சமயம்ன்ற பொருள். தருணம். அடுத்து போது, வாய்ப்பு. வாய்ப்புங்கிறது நல்ல சமயம், நல்ல வாய்ப்பு. வேலை, வேலை பிசகு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துச்சு இல்லையா. சரிங்களா? தவறான அந்த நேரம் வித்தியாசத்துக்கு வேலை பிசகுன்ட்டு தவறான நேரம் அப்படின்ற. வேலைனாலே எனது சமயம், நேரத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து பாருங்கள், சரஸ்வதி. சரஸ்வதி அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல். அதற்கான தமிழ் சொல் வந்து என்னது, கலைமகள், நாமகள், வாணி, இசை மடந்தை. மடந்தைன்னா என்னது, அந்த பெண்களுடைய பருவத்தில் பெண் அப்படின்ற பெண்ணை வந்து குறிக்கக்கூடியது. சரிங்களா? அப்போ அந்த வீணையை வச்சுருக்காங்க, கலைக்கு அதிபதி, கலைக்கு வந்து என்னது தலைவியாக இருக்கிறனால வந்து இசை மடந்தை அப்படின்னு தமிழ் படுத்தியிருக்காங்க. கலைமகள்னு பொதுவாக சொல்லுவாங்க. சரிங்களா? சரஸ்வதினா கலைமகள். அதே போல் என்னது, நாமகள், வாணி. அடுத்து சருக்கரை, சக்கரை இருக்குங்களா, அதான் ப்ரௌன் சுகர். என்னது, கட்டி, கண்ணல், பாகு. பாகுனால இனிப்பு நமக்கு தெரியும். அப்போ பாகுனா என்னது,
சர்க்கரை. சரிங்களா, அடுத்து பாருங்கள் சாதல் டையிங், இரத்தல், ஒளிதல், துஞ்சல், பொன்மாளியில் துஞ்சிய தேவர். யார் நம்ம ஆதித்த கரிகாலன் சொல்லுவாங்க, பொன்மாளியில் துஞ்சிய தேவர். சரிங்களா, அதே போல் சித்திரமாடத்துஞ்சிய நன்மாறன்னு பாண்டியன் ஒருத்தர் சொல்லுவாங்க. அதாவது சித்திரமாடம் இருக்கும் இல்லையா, ஓவியங்கள் வரைக்கூடிய அங்கே இறந்திருப்பார். அதே போல் யானை மீது துஞ்சிய தேவர், யானை மீது துஞ்சிய தேவர்னு சொல்லி எனது முதலாம் பராந்தகனுடைய மகனான ராஜாதித்தன். சரிங்களா, ராஜாதித்தனை வந்துட்டு தக்கோலம் பொருளை இறந்திருப்பார். அவர் வந்து யானை மீதே போர்க்களத்தில் இறந்திருப்பார். அதனால் அவர் வந்து என்னது யானை மீது துஞ்சிய தேவர்வாங்க. அப்போ துஞ்சல் அப்படின்னா என்னது, துஞ்சல்னால் இரத்தல். இதுலேயும் போய் பார்த்தீங்கன்னா இரத்தல் காலமாதல் அப்படின்னா என்னது இயற்கையானதாக இருக்கும். துஞ்சல் அப்படின்னா அப்புறம் உயிர் நீத்தார்னா என்னது அவங்களே அந்த மாதிரி அதுலேயும் ஒரு சிலர் பிரிப்பாங்க, அது நமக்கு தேவையில்லை. சரிங்களா, அப்போ சாதல் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் இரத்தல், ஒளிதல், துஞ்சல், பொன்றல். புதுவாக இருக்குது ஒரு வார்த்தை, புது வார்த்தை தெரிஞ்சுக்க. அடுத்து பாருங்கள் மடிதல் நமக்கு தெரியும், மாய்தல் தெரியும், மாளல் தெரியும், மாளல்னாலும் தெரியும், மாண்டு அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க, மாண்டான் அப்படின்ற பொருளை சொல்ல முடியாது, மாண்டான் அது இறந்தான் அப்படின்ற பொருள். மாளல் அதான் வந்து மாளல். அடுத்து முடிதல். சரிங்களா, அடுத்து சொல் போயிடலாங்களா. அடுத்து பாருங்கள் சிங்கம். சிங்கமுக்கு வந்து என்னென்ன பல சொற்கள் இருக்குது பாருங்கள். அரி, ஆழி, சரிங்களா, கேசரி பார்த்துருக்கோம் இல்லையா, ஆந்திரா கேசரி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம், பெங்கால் கேசரி, இந்த மராட்டா கேசரி. திலகர் வந்து மராட்டா கேசரி. அதே போல் அவர் கேசரி, மராட்டா கேசரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகையும் திலகர் வச்சுருப்பார் பாருங்கள். அடுத்து கோளரி, என்னது கோளரி. அடுத்து சீயம், இது எல்லாமே சிங்கத்தை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து சிநேகிதர் நண்பர், ஒட்டுனர் நம்மோட ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுனர், நண்பர், நயவர், தோழர், இது எல்லாமே வந்து என்னது ஃப்ரெண்டை குறிக்கக்கூடிய பல சொற்கள். சரிங்களா, அடுத்து பாருங்கள் சிரிப்பு. சிரிப்புக்கு என்னென்ன பல சொற்கள் இருக்குன்னு பாருங்கள். இழிப்பு, இழிச்ச வாயன்னு சொல்ல இழிக்கிறான் பாருன்னு. அடுத்தது என்னது நகைப்பு, முறுவல், மெதுவாக சிரிப்பாங்களே புன்முறுவல்வாங்களே, இது எல்லாமே சிரிப்பை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து பாருங்கள் சினம், கோபம், கோபத்தை குறிக்கக்கூடிய பல சொற்கள் பாருங்கள். ஊடற்றல், காய்தல், கோபம், சீற்றம், முனிவு, வெகுளி. சரிங்களா, இதில் வந்து நமக்கு காய்தல், ஊடற்றல் புதுசாக இருக்குது. இது ரெண்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுட்டா போதும், மற்ற நமக்கு தெரியும். அடுத்து பாருங்கள் சுடுகாடு அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் என்னென்னு பாருங்கள். ஈமம், சுடலை, பிணக்காடு, மயானம், இது எல்லாமே சுடுகாடு அப்படின்ற பொருளை குறிக்கக்கூடியது. சரிங்களா, அடுத்து பாருங்கள் சுத்தம். சுத்தம்னா என்னது, இது வந்து வடமொழி சொல் சுத்தம். அதற்கு தூய தமிழ் சொல் வந்து என்னது தூய்மை. சரிங்களா, அடுத்து வந்து புனிதம், வாழ், பார்த்துக்கோங்க இந்த வாழ். சரிங்களா, இன்னொன்று வந்து விலங்கினுடைய ஒரு உறுப்பாகவும் வரும் வாழ். அடுத்து வந்து சுசி. சரிங்களா, இதெல்லாமே வந்து என்னது சுத்தம், பியூரிட்டி அப்படின்ற பொருளில் வரக்கூடிய பல சொற்கள். அடுத்து வந்து பாருங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், கிளை அப்படின்னு பார்த்துப்போம்ல. சுற்றம், உறவு, ஒக்கல். சரிங்களா, ஒக்கல், கிளை, பரிசனம், இது எல்லாமே ரிலேட்டிவ்ஸை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து பாருங்கள் சூரியன், ரவி, இது வந்து வடமொழி சொல். சரிங்களா, ரவி. எள்ளி, அல் அப்படின்னா இரவுன்னு பார்த்துருப்போம், எல் அப்படின்னா பகல்னு பார்த்துருப்போம். சரிங்களா, அதனால தான் இந்த எள்ளி அப்படின்னா அந்த சூரியனை குறிக்கக்கூடியது. சரிங்களா, அடுத்து வந்து கனலி, தினகரன். சரிங்களா, தினகரன். பகலவன், பரிதி, ஞாயிறு, வெய்யோன், இது எல்லாமே சூரியனை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து பாருங்க செல்வம், வெல்த்தை குறிக்கக்கூடிய பல சொற்கள் பார்த்துடலாமா. செல்வம்னா என்னது, திரு, நிதி, பொருள், மாடு. சரிங்களா, மாடுனாலும் செல்வம் தான். சரிங்களா, மாடே மக்களுக்கு செல்வமாக இருந்தது. மாடுன்ற சொல்லும் வந்து என்னது செல்வத்தை குறிக்கக்கூடிய. சரிங்களா, மாடு மக்களுக்கு செல்வம் போல இருந்தால், செல்வமாக இருந்ததால் மாடுன்ற சொல்லு செல்வத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக வந்தது. சரிங்களா, அடுத்து பாருங்கள் சேனைன்ற ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள். சைனியம், இந்த சைனியம்ங்கிறது வட சொல், படை அப்படிங்கிறதா என்னது தமிழ் சொல். சரிங்களா, அடுத்து சொல், சொல்லுன்னா அது கிளவி, கூற்று, மாற்றம், மொழி, வாக்கு. சரிங்களா, பதம் நமக்கு தெரிஞ்சது ஏற்கனவே வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள் சோலை, சோலைன்னு என்னது உபவனம், கா, தண்டலை. சரிங்களா, தண்டலை. அடுத்து
நந்தாவனம், பூங்காவனம், பொழில், பைம்பொழில், பம்புலின்னு பார்த்துருங்களா, பொழில் அப்படின்னா அது சோலையாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அழகிய மரங்கள் பூக்கள் நிறைந்தது, அதான் வந்து சோலை அப்படின்வாங்க. அடுத்து பாருங்கள், சோறு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய பல சொற்கள் அடிசில். சரிங்களா, அன்னம், சாதம், சாதம் தமிழ் சொல் கிடையாது. புற்கை, போனகம். சரிங்களா, அடிசில் அன்னம்லாம் தமிழ் சொல். சரிங்களா, சோறு தமிழ் சொல். அடுத்து பாருங்கள், ஞானம்ன்ற சொல்லை குறிக்கக்கூடிய பல சொற்கள் பாருங்கள் அறிவு, ஆற்றல், போதம், போதி தர்மன்னு சொல்கிறோம்ல, என்னது ஞானத்தை அடைந்தவர்னு அர்த்தம். சரிங்களா, அடுத்து வந்து வித்தகம், அடுத்து வித்தை, விவேகம். வித்தைனா கல்வி, ஞானம், விவேகம் எல்லாத்துலேயும் வரக்கூடியதான். சரிங்களா, அடுத்து பாருங்கள் தடாகம், அதாவது இந்த ஏரி நீர்நிலைகளை வந்து தடாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தடாகம்ன்ற பொருளே வரக்கூடியது ஏரி, கயம், குளம், தடம், பொய்கை, வாவி. வாவி பொய்கை நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா, அதாவது நீர்நிலைகளில் வரும். சரிங்களா, அப்போ தடாகங்கிறது பொதுவாக நீர்நிலை தான். அது என்னென்ன ஏரி, கயம், குளம், தடம், பொய்கை, வாவி, இது எல்லாமே என்னது தடாகம் அப்படின்ற நீர்நிலையை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து பாருங்கள், தந்தைக்கு என்னென்ன பல சொற்கள் இருக்குன்னு அப்பன், தகப்பன், தாதை, பிதா. பிதா தான் வந்து வட சொல். சரிங்களா, அடுத்து பாருங்கள் தம்பி, தம்பியை குறிக்கக்கூடிய பல சொற்கள் இளவல், இளையோன், பின்னவன், பின்னோன், இது எல்லாமே தம்பியை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து தமையன், தமையன்னா அண்ணன், அண்ணனை குறிக்கக்கூடிய பல சொற்கள் பாருங்கள் தம்பி, தமையன். என்னது அண்ணன், முன்னவன், முன்னோன், இது எல்லாமே அண்ணனை குறிக்கக்கூடிய பல சொற்கள். சரிங்களா, அடுத்து பாருங்கள் தரித்திரம் அப்படின்ற சொல்லை குறிக்கக்கூடிய பல சொற்கள் எது? இறப்பு, இளம்பாடு, நல்குறவு. சரிங்களா, நல்குறவு. அடுத்து மிடி, வறுமை. நல்குறவு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், பட் அதுக்குரிய பொருள் எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. சரிங்களா, நல்குறவு தெரிஞ்சவங்க கமெண்ட் கூட பண்ணுங்கள், இதே பொருள் தான் வருதா இல்லை வேறு பொருளை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோமான்ட்டு. சரிங்களா, அடுத்து தலை, தலைக்கு வேறு சொற்கள் என்னென்ன பாருங்கள் உச்சி, சிகரம், சிரசு, சென்னி, முடி, இது எல்லாமே என்னது தலையை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அதே போல் சோழ மன்னர்களை பொதுவாக வந்து சென்னி அப்படிங்கிற பேரில் குறிப்பிடுவாங்க. இளஞ்சேட் சென்னி அப்படின்லாம் மன்னர்னால சென்னி அப்படின்னாலே ஒரு மன்னர் பேரில் வந்துச்சுன்னா அவர் பொதுவாக சோழ மன்னராக இருப்பார். வழுதின்னு ஒரு மன்னர் பேர் முடிச்சுன்னா அவர் பொதுவாக வந்து பாண்டிய மன்னராக இருப்பார். சரிங்களா, அதே போல் வரம்பன், வானவன் அப்படின்னு வந்துச்சுன்னா அவர் பொதுவாக சேர மன்னராக இருப்பார். சரிங்களா, பொறை அது மாதிரிலாம் வந்தால் சேர மன்னராக இருப்பார். சரிங்களா, நம்ம அடுத்து பார்க்கலாமா? பாருங்கள் தாமரை அப்படின்ற பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் பாருங்கள் அம்பியம், கமலம். கமலம் வந்து நம்ம இயற்சொல் திரிசொல்ல படிச்சிருப்போம், வேற்றுமொழி சொல். சரிங்களா, அடுத்து பாருங்கள் சாருகம், பங்கயம், புண்டரிகம், மறை. மறைங்கிறது தூய தமிழ் சொல். சரிங்களா, இந்த தாமரையாக தா கூட்டல் மறை அப்படின்னு பிரித்தோம்னா அது மறைனா இந்த இன்னொரு பொருளாக மான் அப்படின்ற பொருள் தரும். அப்போ தாவும் மறை அப்படின்னு பிரியும். சரிங்களா, அடுத்து பாருங்கள் முளரி. தெரிஞ்சுக்கோங்க பாருங்கள் முளரி, மறை. ஒரு வேளை நமக்கு இளமை பேரில் கேட்ட மாதிரி இந்த முளரி அப்படின்னு சொல்ல கொடுத்து இதற்கான பெண்பால் மரபு பேர் என்ன, இதற்கான இளமை பேர் மரபு பேர் என்னன்னு கேட்டால் நமக்கு முளரின்னு என்னது மன்னிக்கணும் தாமரைன்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, மாற்றி சொல்லிட்டேன். நான் மான் பார்த்த ஞாபகத்தில் டக்குன்னு வந்துட்டேன். சரிங்களா, அடுத்து பாருங்கள் தாய் என்பதை குறிக்கக்கூடிய பல சொற்கள் முளரினா தாமரைங்க, மான் கிடையாது. மறைனா தான் என்னது மான் குறிக்கும், தாமரையும் குறிக்கும். தாய்க்கு வந்து அன்னை, ஆய். சரிங்களா, மாதா, மாதாங்கிறது வட சொல். சரிங்களா, அடுத்து பாருங்கள் திருடர், கள்வர், கள்ளர், சோரர், இது எல்லாமே திருடரை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து பாருங்கள் துதித்தல், வணங்குதல். சரிங்களா, ஏத்தல், பரவல், புகழ்தல், போற்றுதல், வழுத்துதல். சரிங்களா, இது எல்லாமே வந்து என்னது ப்ரே பண்ணுறது, துதித்தல் அப்படின்ற பொருளில் வரக்கூடிய பல சொற்கள். அடுத்து துன்பம், துன்பம்க்கு என்னது அல்லல், இடர், இடும்பை, இன்னல், துயர், பீடை, வேதனை, இது எல்லாமே துன்பம் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து பாருங்கள் தேனை குறிக்கக்கூடிய பல சொற்கள் என்னென்னு பாருங்கள் கல். கல் அப்படின்னா தேன் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது, நம்ம புத்தகத்துலேயே இருக்குது ஏதோ ஒரு இதில். அதே போல் கல் அப்படின்னா மதுவை குறிக்கக்கூடியதாக இருக்கும், மது அப்படின்னாலும் தேன் அப்படின்ற பொருளையும் வரும். சரி, அடுத்து பாருங்கள் தேரல் அப்படின்னு சொல்லுவாங்க. நரவு, மது, இது எல்லாமே தேனை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து பாருங்கள் தொண்டு, சேரிட்டி, சர்வீஸ் பண்ணுறோம்ல அது. சேவை, பணி. சரிங்களா, இது எல்லாமே என்னது தொண்டு அப்படின்ற பொருளுக்கான பல சொற்கள்.
அடுத்து பாருங்கள் தோழன். சரிங்களா, தோழன் அப்படின்ற பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் கேழ்வன் புதுசாக இருக்குது, சிநேகிதன் நமக்கு தெரியும், துணைவன் நம்ம ஓரளவுக்கு தெரியும், நண்பன் ரொம்ப தெரிஞ்சது, பாங்கன். சரிங்களா, பாங்கன்னா நண்பன் பொருள், பாங்கினா தோழியின் பொருள். சரிங்களா, பாங்கன்னா தோழன், இதற்கு எதிர்ப்பாளன் இது பாங்கி. சரிங்களா, சங்க இலக்கியத்தில் இருக்குது. அடுத்து பாருங்க தோழி என்ற சொல்லை குறிக்கக்கூடிய பல சொற்கள் சகி, சிநேகிதி, சேடி, சேடி பெண்ணு சொல்லுவாங்க இல்லையா தோழி, துணைவி, பாங்கி இருக்குதுங்களா. அடுத்து பாருங்கள் நகை என்ற பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் அணி, ஆபரணம், பனி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பூன் இதுவுமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள் நட்சத்திரம். நட்சத்திரம் என்ற சொல்லை குறிக்கக்கூடிய பல சொற்கள், நட்சத்திரம்ங்கிறது வட சொல், உடு, உடுக்கல் அப்படிங்கிறத தமிழ் சொல், உடுனா என்னது விண்மீன். சரிங்களா, அடுத்து என்னது தாரகை, விண்மீன், இது எல்லாமே நட்சத்திரம்ன்ற பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து பாருங்கள் நன்மை என்ற சொல்லை குறிக்கக்கூடிய பல சொற்கள் உறுதி, நயம், நலம், விழுப்பம், விழுமம். சரிங்களா, விழுமம்னா நம்ம கேள்விப்பட்ட சொல் தான். அதே போல் விழுப்பம், ஒழுக்கம், விழுப்பம் தரும் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஒழுக்கம் தான் ஒருவருக்கு நன்மை செய்யக்கூடியது, அதனால் அந்த ஒழுக்கத்தை நம்ம கஷ்டப்பட்டாவது பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அடுத்து பாருங்கள் நாள். நாளாக எனது பகல், டே. எல் ஏற்கனவே சொன்னேன்னா எல்னா பகல், தினம், பகல், வைகள், இந்த சொற்கள் எல்லாமே நாளை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து பாருங்கள் நித்திரை, தூங்குறது. சரிங்களா, நித்திரை கொண்டார் அப்படின்னு. அனந்தல், உறக்கம், கண் படை, துஞ்சல். பாருங்கள் துஞ்சல் அங்கேயும் வந்திருக்கும். அடுத்து என்னது துயில் கொள்ளுதல், துயில். அப்போ இது எல்லாமே என்னது நித்திரை, ஸ்லீப்பிங்கை குறிக்கக்கூடிய, ஸ்லீப்பை குறிக்கக்கூடிய பல சொற்கள், தூங்குறது. அடுத்து பாருங்கள் நீதி, ஜஸ்டிஸ். நீதிக்கு என்னென்ன தமிழ் என்னென்ன பல சொற்கள் இருக்குது பாருங்கள் தர்மம் வட சொல், நடு தமிழ் சொல், நியாயங்கிறது நீதியை குறிக்கக்கூடிய சொல் தான். அதே போல் நீதம், நெறி. சரிங்களா, இது எல்லாமே என்னது நீதிங்கிற ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து பாருங்கள் நீர் அப்படின்ற பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் என்னது அப்பு, நம்ம புதுசாக இருக்கா அப்பு. சலம், இது ஒரு வடமொழி சொல் நமக்கு தெரியும், சலம். சிந்து, அடுத்து என்னது தீர்த்தம், புனல். சரிங்களா, நமக்கு தெரிஞ்சது புனல் தெரிஞ்சது, தீர்த்தம்னாலும் தெரியும், கோயிலில் தீர்த்தம் தராங்களா என்னது தண்ணி தான் தராங்க, தீர்த்தம்னு வடமொழியில் சொல்லுவாங்க. சரிங்களா, சிந்து நமக்கு நதி தெரியும், சிந்து நதினால இந்த நீர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து நெருப்பை குறிக்கக்கூடிய பல சொற்கள் அக்னி, அழல் தெரிஞ்சுக்கோங்க, அழல். அடுத்து கனல், தழல், தீ. இது எல்லாமே இது நாள் நமக்கு தெரியும், அழல் தெரியாது தெரிஞ்சுக்கோங்க, ஆனால் கனல் தெரியும், தழல் தெரியும், தீ தெரியும், தேயு தெரியாது, தேயு தெரிஞ்சுக்கோங்க. அக்னினா நமக்கு நெருப்புன்னு தெரியும், அக்னி வடமொழி சொல். அடுத்து பாருங்கள் பக்கம். பக்கம்னா என்னது பக்கத்தில் வாங்குகிற அந்த பக்கம் கிடையாது, பக்கம்னா என்னது ஒரு பக்கம். இப்போ என்னது ஒரு 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 சதுரம் இருக்குன்னா அது எத்தனை பக்கங்கள் கொண்டதுன்னு சொல்லி சைடு, அது பக்கம்னா சைடு. அப்போ பக்கம் அப்படின்ற பொருளை குறிக்கக்கூடிய சொற்கள் பாருங்கள் இடை, சிறை, பாங்கு, பாரிசம், பால், புடை, புறம், ஒரு புறம் அப்படின்னா ஒரு பக்கம் அப்படின்ற பொருள். சரிங்களா, அடுத்து பாருங்கள் பகைவர் என்ற சொல்லை குறிக்கக்கூடிய பல சொற்கள் ஏதிலார். அதுக்குன்னா ஏதிலார் குற்றம் காண்கிற்போல் தன் குற்றம், மற்றவருடைய குற்றத்தை நம்ம பார்க்க முன்னாடி நம்ம குற்றத்தை பார்க்கணும் வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா. அப்போ இந்த இடத்துல பாருங்க ஏதிலார் அப்படிங்கிறது பகைவரை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக வருது. அடுத்து ஒட்டார், ஒட்டார்னா என்னது பகைவர் என்ற பொருளில் வரும். அடுத்து ஒல்லார், ஒல்லார்னாலும் பகைவரை குறிக்கக்கூடியதான். அடுத்து ஒன்னார், நமக்கு கடந்த முறை தேர்வில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஒன்னார் பகைவர். சரிங்களா, ஒன்னார், ஒன்னார்னா என்னது பகைவர். அடுத்து செருணர், நம்ம இதையும் பார்த்துருக்கோம் தேர்வில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், செருணர் என்னது பகைவர் தான். சரிங்களா, அடுத்து பாருங்கள் சேரலர், சேரலர். அடுத்து என்னது துன்னர், அடுத்து தெவ்வர், நேரலர், மாற்றலர். இந்த சொற்கள் எல்லாமே பகைவரை குறிக்கக்கூடிய பல சொற்கள். சரிங்களா, இது நம்ம ஒல்லார், ஒன்னார், செருணர்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா, ஏதிலரும் கேள்விப்பட்டு தான் திருக்குறளில் வந்திருக்கு. அடுத்த சொல் பார்த்துடலாமா, படுக்கை. என்னது பெட் இருக்குல்ல, அதான். அதுக்கு என்ன பாருங்கள் அமளி, கண்படை. கண்படைக்கு நம்ம ஏற்கனவே இந்த தூக்கத்துக்கு பார்த்துருக்கோம், கண்படை இங்கே இருக்கிறீங்களா கண்படை. அடுத்து என்னது கிடக்கை, சயனம், சயனம் கொள்ளுதல்னாலும் தூங்குதல் அப்படின்ற சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து என்னது சேக்கை. இது எல்லாமே படுக்கையை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து பாருங்கள்
என்னது படை, படைன்னு என்னது சேனை தானை இரண்டுமே வந்து என்னது தமிழ் சொல் தான் சரிங்களா. சேனை தானை, ஏன்னா இங்கே படைத்தலைவிய தானை தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. சயனம் அப்படிங்கிறது தான் வடமொழி சொல், சயனம்னாலும் படை தான். அடுத்து பாருங்கள் பல்லை குறிக்கக்கூடிய பல சொற்கள் பாருங்கள். எயிறு, நம்ம எல்லோரும் அந்த பல்லுக்கு மேலே இருக்க கம்மை எயிருன்னு சொல்லுவோம், பல்லையும் எயிருன்னு சொல்லுவாங்க தமிழில். அடுத்து தசனம், தந்தம் சரிங்களா. யானைக்கு பல்லு தான் என்னது யானையுடைய பல்லு தான் வெளியே வந்து தந்தமாக நம்ம சொல்கிறோம். சில நேரங்களில் அதை வந்து என்னது கோடுன்னு வாங்க, கொம்பு யானையின் கொம்புன்னு வாங்க, கோடு அப்படின்ற பொருளையும் சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ பல்னா தந்தம்னு பொருள், தசனம்னு பொருள், எயிரினும் பொருள் பாருங்கள். அடுத்து பவளம்ங்கிறத குறிக்கக்கூடிய பல சொற்கள் என்னது அரதிதம், அரதிதம்ன்ற சொல்லு பவளத்தை குறிக்கும். அதே போல் நம்ம துகிர் பார்த்துருக்கோம் இல்லையா, துகிர்னா என்னது பவளம். துப்பு அப்படின்னாலும் பவளம், அதே போல் துவர் அப்படின்னாலும் பவளத்தை குறிக்கும் சரிங்களா. அடுத்து பாருங்கள் பன்றின்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் என்னென்ன. பன்றின்னு கேழல் நமக்கு தெரியும், வராகம் நமக்கு தெரியும் சரிங்களா, வராகம்னா பன்றி. அடுத்து பாருங்கள் ஏனம் சரிங்களா, ஏனம், ஏனம்னா பன்றி சரிங்களா, ஏனம்னா பன்றி. அடுத்து பாருங்கள் பாட்டு என்ற பொருளை தரக்கூடிய பல சொற்கள் கவி, கவிதை, செய்யுள், தூக்கு, பாடல், யாப்பு, இது எல்லாமே என்னது பாட்டை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து பாம்பை குறிக்கக்கூடிய பல சொற்கள் பாருங்கள். அரவம் தமிழ் சொல் நமக்கு தெரியும், அரவம். அடுத்து என்னது உரகம், கட்செவி சரிங்களா, கட்செவி அப்படின்னா என்னது பாம்பு. சர்ப்பம்னாலும் பாம்பு, சர்ப்பதோஷம்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்களே. அடுத்து பனி, இந்த பனி எத்தனதுக்கு வருதுன்னு பாருங்கள், பனி. அடுத்து பன்னகம், பாந்தல், புயங்கம், மாசுனம், இது எல்லாமே பாம்பை குறிக்கக்கூடிய சொற்கள் சரிங்களா. உங்களுக்கு இது நல்ல பரிச்சயமான சொல், நல்லா படிச்சுக்கோங்க. ஏதாவது 1 2 தமிழ் மாதிரி இருக்கும் அப்படின்னா அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வடமொழியாக இருந்தால் ஓரளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க சரிங்களா. எல்லாத்தையும் ஒரே டைமில் நம்ம மனப்பாடம் பண்ணுறது கஷ்டம்தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஒவ்வொரு முறை பார்க்கும் பொழுது கேட்க 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 உங்களுக்கு எப்படி சினிமா பாட்டை நீங்கள் காதில் கேட்க கேட்க உங்களுக்கு பதியுதோ அதுபோல் இதை நீங்கள் பார்க்க பார்க்க கேட்டு 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 படைனா சேனை தானே, பவளம்னா துகிர் நமக்கு தெரியும், பவளம்னா துகிர் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வந்துடும். துப்பு துவர், துகிர் வருது துவர் போட்டுக்கிறோம், துகிரோட ஒரு துவர். அடுத்து அரதிகம் துப்பு அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு மறந்துடும். பன்றினா நமக்கு கேள்வி தெரியும், வராகம் தெரியும், அதோட ஏனம் தான் சேர்த்து படிக்க போகிறோம் சரிங்களா. அடுத்து பாருங்கள் பாயிரம், ப்ரிஃபேஸ், அதாவது முன்னாடி ஒரு இது வருதுன்னா அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்களே அது முன்னுரை மாதிரி சொல்லி அதான். அணிந்துரை, தந்துரை, நூன்முகம் சரிங்களா. அடுத்து என்னது பதிகம், பதிகம்னா 10 பாடல்கள் கொண்டு வந்து தனியாக பார்த்துருப்போம், அது வேறு சரிங்களா. பதிகம். அடுத்து என்னது புனைந்துரை, பெய்துரை, பாயிரம், இது எல்லாமே வந்து என்னது ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள். அடுத்து பிரம்மன் இருக்கல நான்முகன், அயன் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரம்மனை அயன் அப்படின்வாங்க. அடுத்து என்னது திசைமுகன், ஏன்னா 4 திசைகளுக்கு ஒவ்வொரு முகம் இருக்கும், திசைமுகன். 4 முகங்கள் இருக்குன்னா நான்முகன் அப்படின்வாங்க. அடுத்து என்னது மலரோன் அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மனை. பிள்ளை, அதாவது குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, அதை குறிக்கக்கூடிய சொல் பாருங்கள். ஏற்கனவே குளவி மகவு பார்த்துருக்கோம், குழந்தை, குளவி. சிசு வந்து வடமொழி சொல், சேய் தமிழ் சொல் சரிங்களா, மகவு தமிழ் சொல், இதெல்லாமே பிள்ளையை குறிக்கக்கூடியது. அடுத்து வந்து என்னது பிறப்பு என்பதை குறிக்கக்கூடிய பல சொற்கள் பாருங்கள். உற்பத்தி, உற்பவம், சனனம், சனிப்பு, சென்மம் சரிங்களா, இது எல்லாமே பிறப்பை குறிக்கக்கூடிய பல சொற்கள். இதில் உற்பத்தி உற்பவம் வந்து என்னது தமிழ் சொல் பிறப்பு. இந்த சனனம் சனிப்பு சன்மம்லாம் அயர் சொல்லாக இருக்கும் சரிங்களா. இன்னும் 2 பக்கம்தான் இருக்குது சரிங்களா, முடிச்சிடலாம் பாருங்கள். அடுத்து வந்து புகழ்தல் அப்படின்ற பொருளை தரக்கூடிய பல சொற்கள் பாருங்கள். புகழ்தலை குறிக்கக்கூடிய பல சொற்கள் வந்து இசை, ஒளி, இங்கே பாருங்கள் இந்த ஒளினானது நம்ம கதிர்னு பார்த்துருக்கோம். புகழ் அப்படின்னால இந்த புகழ் ஒளி அப்படின்னு சொல்லுவோம், புகழ் வெளிச்சம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கீர்த்தினாலும் புகழ் தான். சீர், தமிழ் வந்து என்னது சீர்மிக்க மொழி, என்னது புகழ்மிக்க மொழி. மீக்கூற்று பார்த்தீங்களா, புது வார்த்தை மீக்கூற்று. அடுத்து மேம்பாடுனா புகழ் சரிங்களா, மேம்பாடு அடைந்து விட்டது என்னது புகழ் அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள் புசித்தல் என்னது சாப்பிட்றது, புசித்தல் அப்படின்னா என்னது அருந்தல், நம்ம குடித்தலுக்கும் அருந்தல் பார்த்தோம் சரிங்களா. அடுத்து பாருங்கள் உண்ணல், தின்னல், துய்த்தல், நல்ல தமிழ் வார்த்தை துய்த்தல். அடுத்து நுகர்தல், இது எல்லாமே என்னது சாப்பிட்றது குறிக்கக்கூடிய பல சொற்கள் புசித்தல் சரிங்களா.
அடுத்து புணர்தல் என்னது மிக்ஸ் ஆகுது, ஒன்றோடு ஒன்று கலத்தல். புணர்தலில் பொருள் தரக்கூடிய பல சொற்கள் வந்து பாருங்கள், கலத்தல், கூடல், சங்கமித்தல், புல்லல். சரிங்களா? அடுத்து புத்தகம் என்ற பொருளை தரக்கூடிய பல சொற்கள் நமக்கு தெரியும், நூல், ஏடு, பணுவல். சரிங்களா? அடுத்து பாருங்கள், புலி என்ற பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள், புலிக்கு இருக்கக்கூடிய வேறு பேர்கள் என்ன பார்த்துருங்க பாருங்கள், உழுவை, கொடுவரி, வயமா, வியாக்கிரம், வேங்கை. இது எல்லாமே புலியை குறிக்கக்கூடிய பல சொற்கள். பாருங்கள், அடுத்து புழுதி, டஸ்ட்டு, புழுதியை குறிக்கக்கூடிய பல சொற்கள் பாருங்கள், துகள், தூசி, தூசு வேற. சரிங்களா? தூசி, தூளி, பொடி, பூளி. இது எல்லாமே புழுதியை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து மலர் இருக்குல்ல, பூவை குறிக்கக்கூடிய பல சொற்கள் என்னென்னு பாருங்கள், அலர், தார். தார்னா மாலைன்ற பொருள் வரும், அதனால் மலரால் அப்படின்ற பொருளை வச்சுருக்காங்க. அடுத்து என்னது புட்பம், புஷ்பம்னு சொல்லுவாங்களே வடமொழி சொல். அடுத்து என்னது போது, மலர், வி. இந்த புட்பம், தாரை தவிர மற்ற எல்லாரும் நம்ம பூவின் உறுப்புகளில் பார்த்துருப்போம். அடுத்து பூமியை குறிக்கக்கூடிய பல சொற்கள் பாருங்கள், அகிலம், காசினி, குவளையம். புது வார்த்தை பார்த்துங்க, குவளையம். அடுத்து சகம், ஞாலம், நமக்கு தெரியும் ஞால்னா தொங்குதல், தரணி, பார். கடந்த முறை தேர்வில் கேட்டிருந்தாங்க இல்லையா, தரணி, பார் என்னது ஒரே பொருள் தரக்கூடியதில் கேட்டிருப்பாங்க. இதே இதில் தான் ஒரு பொருள் தரும் பல சொல்ல. அடுத்து பாருங்கள், புவனம், புவி, பூ, மண், மண்டலம், வையகம், வையம். அடுத்து பாருங்கள், பெண்ணை குறிக்கக்கூடிய பல சொற்கள், அணங்கு. சரிங்களா? அணங்குன்னா தெய்வம் அப்படின்ற பொருள், பெண் தெய்வத்தை குறிக்கக்கூடியது அணங்கு. சரிங்களா? அடுத்து அறிவை, காரிகை அப்படின்னாலும் இந்த பெண்ணை குறிக்கக்கூடிய சொல் தான். கோதை அப்படின்னாலும் பெண்ணை குறிக்கக்கூடிய சொல். தையல் அப்படின்னாலும் பெண்ணை குறிக்கக்கூடிய சொல். இன்னொன்று வந்து நம்ம தைத்தல், தையல், அதுலேயும் பார்ப்போம். அடுத்து பாருங்கள், நாரி, பெண்ணை குறிக்கக்கூடிய சொல். பாவை, பூவை, பேதை, பெண்ணை குறிக்கக்கூடிய சொல். அடுத்து வந்து மகடு, போன முறை கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த வந்தாள், வந்தான், அந்த இதில் திணையில். அடுத்து என்னது மங்கை, மடந்தை, மாது அப்படின்னாலும் பெண்ணை குறிக்கக்கூடியது. பாருங்கள், வனிதை, இந்த சொல்லை ஞாபகம் வச்சுக்கணும். வனிதை அப்படின்னா பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு சொல். பெருமை என்பதை என்ற பொருள் தரக்கூடிய பல சொற்கள் பாருங்கள், தகை, தகைமை. சரிங்களா? தகை, தகைமை. அடுத்து பீடு, பீடு பெற நிற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பீடுனது பெருமை. அடுத்து மாட்சி, மாட்சிமை பொருந்திய, மாண்புமிகு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம்ல, இதெல்லாம் என்னது பெருமை. சரி, அடுத்து என்னது விரல், விரல்னாலும் பெருமை. வீரம் அப்படின்ற பொருளையும் பார்த்துருப்பேன், விரல். வீறு, பெருமை. சரிங்களா? வீறு கொள்ளுதல் என்னது பெருமை கொள்ளுதல். அப்போ இது எல்லாமே பெருமையை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து பாருங்கள், பொய், இழுக்கு, தப்பு, படிறு, கிருத்திரமம். சரிங்களா? கிருத்திரமம். அப்போ பொய் அப்படின்னா அது இழுக்கு, தப்பு, படிறு, கிருத்திரமம். இந்த காலேஜில் படிக்கும்போதெல்லாம் கிருத்திரம் பிடிச்சவன் அப்படின்வாங்க, கிருத்திரம் பிடிச்ச பையன் சரியான அப்படின்வாங்க. கிருத்திரம்னா பெய் பேசுகிறவன் அப்படின்ற பொருள் போல். எனக்கு அப்போ தெரியாது கிருத்திரம் பிடிச்சவன், கிருத்திரம் பிடிச்சேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா காலேஜ் இருக்கும்போது பல மாவட்டங்கள்லேருந்து மாணவர்கள் வந்து படிப்பாங்க இல்லையா, அப்போ இப்போ நான் திருச்சியில் படித்தேன். ஸோ அங்கிட்டிருந்து கொஞ்சம் வந்தவங்களாம் கிருத்திரம் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பகோணம், தஞ்சாவூர், மற்றவங்களாம். சரிங்களா? அப்போ கிருத்திரம்ன்ற வார்த்தை எனக்கு அங்கே தான் பரிச்சயம், பழக்கமானது. இப்போ தான் எனக்கு அது பொருள் தெரிஞ்சுக்கிட்டேன். கிருத்திரமம்னா பொய், பொய் பேசுகிறேன் போல். அடுத்து பாருங்கள், பொழுது, பொழுதுன்னா அந்த டைம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, காலம். அமயம் அப்படின்னாலும் பொழுது தான், கால் அப்படின்னாலும் பொழுது தான், ஏற்கனவே பார்த்துட்டோம். காலை, பருவம், போது, வேலை, இது எல்லாமே என்னது பொழுதை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து பொன், கோல்டு, என்னது ஆடகம், புது வார்த்தை தெரிஞ்சுக்க, ஆடகம். அடுத்து இரணியம், சாம்புநதம், சொர்ணம், தசும்பு. சரிங்களா? இதெல்லாம் தங்கத்தை, பொன்னை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து போரை குறிக்கக்கூடிய பல சொற்கள் பாருங்கள், அமர், இகழ், சமர், செரு. சரிங்களா? மலைவு, யுத்தம். இதில் வந்து நமக்கு என்னது இகழ்ங்கிறது பாருங்கள், இந்த இகழ் பாருங்களே, இதே இது மகரையில் சிறப்பு இல் வந்துச்சுன்னா என்னது இழித்தல், அந்த இழிவாக சொல்கிறது அந்த பொருள் வரும், நகைத்தல். இந்த குண்டியில் வந்துருக்கு பாருங்களே, இதுக்கு வந்து என்னது போர் என்று பொருள். சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க. சமர்னா என்னது சமமான வலிமை உடையவங்க மோதுறது சமர் அப்படின்வாங்க. செருனா செருக்களம், நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? மலைவுங்கிறது நமக்கு புது வார்த்தை. யுத்தம்ங்கிறது வடமொழி சொல், நமக்கு தெரியும். சரிங்களா?
அடுத்து பாருங்கள், மகள் என்பதை என்ற பொருள் தரக்கூடிய பல சொற்கள். குமாரத்தி வட சொல் தான், குமாரினாலும் வட சொல் தான். தனையை இது தமிழ் சொல். புத்ரி புதல்வி, சரிங்களா, இதெல்லாமே மகள் என்பதை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து மகனை குறிக்கக்கூடிய பல சொற்கள் பாருங்கள். குமரன், குமாரன், சுதன், சரிங்களா, இது எல்லாமே வட சொற்கள், சரிங்களா. அடுத்து தனையன், புத்திரன், புதல்வன், சரிங்களா, இதெல்லாம் மகனை குறிக்கக்கூடிய பல சொற்கள். மைந்தன். அடுத்து மதில் என்பதை குறிக்கக்கூடிய பல சொற்கள் பாருங்கள். அரண், அரண்னா பாதுகாப்புன்ற பொருள் வரும், ஏன்னா செவிறுதான பாதுகாப்பு, சுவர். அடுத்து என்னது, இஞ்சி, எயில், எயில் காத்தல் அப்படின்னு வாங்க. என்னது, மதில் காத்தல் எயில் காத்தல் வாங்க. அப்போ மதில் என்னது, எயில், இஞ்சி நமக்கு இதில் புதுசாக இருக்குது, சரிங்களா. அரண் மதில்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் பார்த்தாலே. அடுத்த சொல் பார்த்துடலாமா? அவ்வளோதான்ப்பா, வந்துட்டோம், சரிங்களா. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக டைம் எடுத்து ஒரு அமைதியான சூழ்நிலை பார்க்குறீங்களோ உங்களுக்கு அந்தளவுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், மயக்கம், மயக்கம்னா என்னது, நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். கலக்கிறது அப்படின்னு ஐந்தும் கலந்த மயக்கம், ஒன்றோடு ஒன்று அந்த களத்தில் அப்படின்ற பொருளையும் பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், மயக்கம்னு இந்த இடத்துல ஸ்வூனிங், சரிங்களா, அதாவது அயர்வு. பித்தம், பிரம்மை, மையல் கொள்ளுதல், மையல் கொள்ளுதல்வாங்க இல்லையா, அவன் மீது ஒரு மயக்கம் வந்துருச்சு, கிறக்க வந்துருச்சுன்ட்டு மையல் கொள்ளுதல். மருள், சரிங்களா, இது எல்லாமே மயக்கம்ன்ற பொருளை தரக்கூடிய பல சொற்கள். அடுத்து பாருங்கள், மலை, மவுண்டைன், மலை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்னென்ன பேர் பாருங்கள். அசலம், கிரி, குன்று, சிலம்பு நம்ம படிச்சிருக்கோம். நகரம் பாருங்கள், நகரம்னா மலையாம். அடுத்து நாகம்னாலும் மலையாம். பொறுப்பு நம்ம படிச்சிருக்கோம், ஸ்கூல் புக்கில் இருக்குது. வெறுப்பு ஸ்கூல் புக்கில் இருக்குது, சரிங்களா. குன்று, சிலம்பு, பொறுப்பு, வெறுப்பு ஸ்கூல் புக்கில் இருக்குது. கடந்த முறை தேர்வுலையும் கூட கேட்டாங்க. நம்ம பார்க்க போது என்னது, அசலம், கிரி நமக்கு தெரியும். என்னது, நகரம், நாகம் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க போகிறது, அவ்வளோ. அடுத்து பாருங்கள், மனம், மைண்டு, மனம் என்பதை குறிக்கக்கூடிய என்ற பொருள் தரக்கூடிய பல சொற்கள் பாருங்கள். அகம், உள்ளம், உள்ளம், உளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தம், சரிங்களா. அடுத்து நெஞ்சு, சரிங்களா, இதெல்லாமே என்னது, மனத்தை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து மனிதரை குறிக்கக்கூடிய பல சொற்கள் பாருங்கள். ஆடவர், நரர், மக்கள், மாந்தர், மானிடர், இது எல்லாமே மனிதரை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து மனைவியை குறிக்கக்கூடிய பல சொற்கள் பாருங்கள். இல்லாள், இல்லத்தை ஆள்பவள். கிழத்தி, உரியவள். அடுத்து தலைவி, பாரி, பெண் சாதி, சரிங்களா, இதெல்லாமே மனைவியை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து மாணவனை குறிக்கக்கூடிய பல சொற்கள் பாருங்கள். சீடன், மாணாக்கன், சரிங்களா. அடுத்து மாலை நேரத்தை குறிக்கக்கூடிய மாலை, அதாவது என்னது, அந்த பூ மாலை இருக்குல்ல, அதை குறிக்கக்கூடியது பல சொற்கள் பாருங்கள். ஆரம், கன்னி, சரிங்களா, கன்னி. கோதை, தாமம், தார், நமக்கு தாமம், தார் படிச்சிருக்கோம், சரிங்களா. ஆரம் படிச்சிருக்கோம். தொடை, சரிங்களா, தொடைன்னா என்னது, தொடுத்தல். மலரை ஒன்றோடு ஒன்று தொடுத்து கட்டுறது தான் மாலை, சரிங்களா. அப்போ இது எல்லாமே மாலை என்ற பொருளை தரக்கூடிய பல சொற்கள். அடுத்து மிகுதி என்ற பொருளை தரக்கூடிய பல சொற்கள் பாருங்கள். அதிகம், ஆற்ற, உரு, களி, கூர், சால, தவ, நனி, ஏற்கனவே பார்த்தது. அடுத்து பாருங்கள், பெரிது, மிகை. அடுத்து முட்டை என்ற பொருளை தரக்கூடிய பல சொற்கள் பாருங்கள். அண்டம், ஹிந்தியில் அண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கரு, கோசம், சினை, சரிங்களா. அடுத்து முத்து என்ற பொருளை தரக்கூடிய பல சொற்கள். தரளம், நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது. நித்திலம், சரிங்களா. அடுத்து மேலே வந்துடலாம். அவ்வளோ, இன்னும் ஒரு பக்கம்தாங்க இருக்குது. முதல் என்ற பொருளை தரக்கூடிய பல சொற்கள் பாருங்கள். ஏற்கனவே பார்த்தா ஆதி, ஆரம்பம், தொடக்கம், சரிங்களா. தொடக்கம்ங்கிறது தமிழ் சொல். துவக்கம்னு இருக்கக்கூடாது, துவக்கப்பள்ளின்னு இருக்கக்கூடாது, தொடக்கப்பள்ளின்னு தான் வரணும், சரிங்களா. அடுத்து பாருங்கள், முருகன், முருகனை குறிக்கக்கூடிய பல சொற்கள் பாருங்கள். ஆறுமுகன், கந்தன், காங்கேயன், குமரன், சண்முகன், சேய், குகன் அப்படின்னு சொல்லி பல பேர் இருக்குது. அடுத்து பாருங்கள், முளை, சரிங்களா. முளை என்ற பொருள் தரக்கூடிய பல சொற்கள் பாருங்கள். கொங்கை தமிழ் சொல். கொம்மை, தனம், நகிலம், பயோதரம், இது எல்லாமே என்னது, முளை என்ற பொருள் தரக்கூடிய பல சொற்கள், சரிங்களா. அடுத்து முனிவர் என்ற பொருள் தரக்கூடிய பல சொற்கள் பாருங்கள். அடிகள், அரவர், இருடிகள், தாபோதனர், தாபதர். அடுத்து துறவோர், முனிவர்கள்லாம் துறவியிலே துறவோர். அடுத்து என்னது, நீத்தோர், ஆசைகளை நீத்தவர்கள். அடுத்து மாதவர், மாதவம் புரிந்தவர்கள், சரி. அடுத்து
யோகர் யோக நிலையை அடைந்தவர்கள் அப்படின்ற பொருள். சரிங்களா, இது எல்லாமே என்னது முனிவரை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து பாருங்கள், லாஸ்ட் பேஜ் வந்துட்டோம். மூங்கில் பேம்பு இருக்கு இல்லையா, மூங்கிலை குறிக்கக்கூடிய பல சொற்கள் பாருங்கள். களை, சரிங்களா. அடுத்து என்னது ஓங்கல், கிளை, சேய், பனை. இந்த சொல்லு நமக்கு புத்தகத்தில் இருக்குது. பனை அப்படின்னா என்னது மூங்கில் அப்படின்னு சொல்லி இருக்குது. அடுத்து பாருங்கள் புனை, எந்த நை வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்து வேய், புத்தகத்தில் இருக்குது. வேய்ங்குழல் என்னது மூங்கில் குழல். சரிங்களா, இது எல்லாமே மூங்கிலை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து மெய், அதாவது உண்மையை குறிக்கக்கூடிய பல சொற்கள் பாருங்கள். மெய்னா உடம்பு அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. இந்த இடத்துல மெயின் என்னது ஆணை, உண்மை, வாய்மை, சத்தியம், திடம். திடமாக தான் இருக்க, திடமாக சொல்கிறியா அப்படின்னா என்னது உண்மையை சொல்கிறேன்னு அர்த்தம். திண்மை, மெய். அடுத்து என்னது நிச்சயம். அடுத்து பட்டாங்கு, வாய்மை சொல்லியாச்சு. அடுத்து யமன் என்ற பொருள் தரக்கூடிய பல சொற்கள் பாருங்கள். அந்தகன், அந்தம்னா முடிவு, அப்போ முடிவை தரக்கூடியவன் யமன். காலன், தூய தமிழ் சொல். சரிங்களா, காலன். இடது காலை மாலை நிதம் உலாவி காற்று வாங்கி வருவரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானேன்னு சொல்லி கவிமணி பாடியிருக்கார். சரிங்களா, அப்போ காலன்னா யமன். அடுத்து கூற்றுவன், நல்ல தமிழ் சொல் தான். கூற்றுவன்னா யமன். சரிங்களா, அடுத்து தர்மன், யம தர்ம ராஜான்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ தர்மன்ற பெயர் யமனை குறிக்கக்கூடியது. அடுத்து பாருங்கள் மரளி, தமிழ் சொல். மரளி அப்படின்னா யமனை குறிக்கக்கூடிய சொல். அடுத்து பாருங்கள் யாகம் என்ற பொருள் தரக்கூடிய சொல் பாருங்கள். ஓமம் சொல்லுவாங்க இல்லையா, ஓம் யாகம் பண்ணுறாங்க. சரிங்களா, ஓமம். அடுத்து மகம், வேள்வி. இது எல்லாமே யாகத்தை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து பாருங்கள் யானை. சரிங்களா, யானை இருக்கு இல்லையா, யானையை குறிக்கக்கூடிய பல சொற்கள் பாருங்கள். அத்தி, கயம், கரி, களிறு, குஞ்சரம், தும்பி. சரிங்களா, தும்பி, தும்பின்னா நம்ம இன்னொருத்தில் வண்டுன்னு பார்த்துருப்போம், அதுவும் தான். அடுத்து என்னது மாதங்கம், வானரம், வேளம். சரிங்களா, இது எல்லாமே. அப்புறம் என்னது பிடி, பிடினா பெண் யானை, களிரினா ஆண் யானை, கரிங்கிறது பொதுவாக கருப்பாக இருக்கிறதால சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து வந்து அந்த முகத்தை வச்சு சொல்லுவாங்க அத்தி, அத்தின்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் இருக்க அந்த யானை டாக்டர் கதை இருக்கு இல்லையா, அதில் யானையுடைய வகை முகம் சங்கு போல் இருந்தால் இப்படி, படர்ந்திருந்தா இப்படின்னு யானைக்கு பெயர் இருக்கும். சரிங்களா, அப்போ இது எல்லாமே வந்து என்னது யானையை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து வண்டு குறிக்கக்கூடிய பல சொற்கள் பாருங்கள். அழி, இந்த அழிக்கு நம்ம இன்னொன்று அழித்தல், அதாவது தருதல் அப்படின்ற பொருள் பார்த்துப்போம், தருதல். சரி, அடுத்து என்னது பாருங்கள் சராகம், சாளிகை, சுரும்பு, மதுரகம். சரிங்களா, மதுரகம் அதாவது வண்டு போய் தேன் எடுக்கலையா, மது எடுக்கல, அதனால் மதுரகம். அடுத்து மதூகம். சரிங்களா, இது எல்லாமே வந்து என்னது வண்டை குறிக்கக்கூடிய பல சொற்கள். பீட்டில். சரிங்களா, அடுத்து வணங்குதல். சரிங்களா, வணங்குதல் என்னது அஞ்சலி செய்தல். சரிங்களா, இறைஞ்சுதல், கும்பிடல், தொழுதல், பணிதல். இந்த எல்லா சொல்ல பார்த்தாலும் நமக்கு புரிஞ்சிடும். அடுத்து வயல் என்ற பொருள் தரக்கூடிய பல சொற்கள் பாருங்கள். கழனி, பண்ணை, பழனம். சரிங்களா, பழனம் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம பெரிய பழனத்தை வரும் பழனம். சேரு, அந்த சேரு நிறைந்த வயல் பழனம் சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா. அடுத்து பானல், புலம்னாலே நமக்கு நிலம்னு தெரியும். புலம்னா நிலபலம்லாம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, நிலம். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை என்னது இதில் பானல். சரிங்களா, பானல். பண்ணைனாலே என்னது பண்ணை இருக்கா அப்படின்னா என்னது நிலபலம் இருக்கா, அந்த இதை தான் பண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் வயிறு என்ற பொருள் தரக்கூடிய பல சொற்கள். உதரம். சரிங்களா, மடி சொல்லுவாங்க இல்லையா, மடி. அடுத்து என்னது மோடு. இது எல்லாமே வயிறு என்ற பொருள் தரக்கூடிய பல சொற்கள். அடுத்து பாருங்கள் வலி, வலி, வலின்னா இந்த இடத்துல ஸ்ட்ரென்த்து, வலிமையை குறிப்பிட்டிருக்காங்க. அடல், ஆண்மை, உரம், உறுதி, பீடு. சரிங்களா, இருங்க, என்னது ஆண்மை, உரம், உறுதி, பீடு, வன்மை. பாருங்கள் எந்த இன்னும் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். சரிங்களா, வன்மை. இந்த வன்மை தான் வலிமை. சரிங்களா, கொடுமைன்ற பொருளே வரும். இதே இந்த வன்மைனா கொடைத்திறமில் போகும். சரிங்களா, ஏதோ மாற்றி சொல்கிறோன்னு நினைக்கிறேன். சரிங்களா, வன்மை, வன்மைனா என்னது வலிமை. அடுத்து என்னது விரல், வீரம், வலிமை அப்படின்ற பொருளில் வரக்கூடியது. சரிங்களா, அடுத்து பாருங்கள் வழி, இந்த பாதை. ஆறு, ஒழுக்கம், நெறி, மார்க்கம். இது எல்லாமே என்னது வழி என்ற பொருளை தரக்கூடியது. சரிங்களா, ஆமாம், வன்மை, கொடை வன்மைனா இந்த வன்மை தான் வரும், தன்னகரனை தான் வரும். சரிங்களா, இது வந்து வீரம் அந்த இதை குறிக்கக்கூடியதாக வரும். தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. கரெக்டாக கூட எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேன்ருச்சு, அவ்வளோதான்.
தெரிஞ்சவங்க கமெண்டில் கூட சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், வளமைன்னு என்னது? செழிப்பு, செழிப்பாக இருக்கிறது. என்னது? கொழுமை, நல்லா கொழுன்னு இருக்கான்னு சொல்லுவோம் இல்லையா? அடுத்து என்னது? செழுமை. மல்லல் பார்த்துருக்கோம்னா, நம்ம இதில் படிச்சிருக்கலாம். மல்லல் மல்லல் பலனத்து அறக்காமல் வாயவில அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சரிங்களா? அது என்னது? வளம் நிறைந்த வயல். பலனம் என்னது? பலனம் இப்போ தானே பார்த்தோம், பலனம். அப்போ மல்லல் பலனம்னா என்னது? வளம் நிறைந்த வயல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். பாருங்கள், யானர் வளம். யானர்னா நம்ம வருவாய், புது வருவாயின்னு பார்த்துருப்போம். அப்போ என்னது? அது வளமை தானே, வறுமை வந்தால் நமக்கு வளமை தானே. அடுத்து வளம், இது எல்லாமே என்னது? வளமை என்ற பொருளை தரக்கூடிய பல சொற்கள். அடுத்து பாருங்கள், வழி, காற்று. ஏற்கனவே பார்த்தோமா? கால், காற்று, வாய். அடுத்து வாசனை, மனம். என்னது? 2 3 சுழி மனம், நறுமணம் அப்படின்ற பொருள் வரக்கூடியது. அதை குறிக்கக்கூடிய பல சொற்கள் பாருங்கள், கடி, கந்தம். நல்ல கந்தம்னா என்னது? நறுமணம்னு அர்த்தம். சரிங்களா? வாசனை. கொங்கு அப்படின்னாலும் நல்ல வாசனை அப்படின்ற பொருள் தான். அடுத்து நரை, நாற்றம். சரிங்களா? நாற்றம்னா மனம்னு அர்த்தம். சரிங்களா? நல்ல மனம். உன் கூந்தலில் நாற்றம் வருகிறது அப்படின்னா என்னது? நல்ல மனம் வீசுகிறது, நறுமணம் வீசுகிறது பொருள். ஏன்னா அதனால தான் இந்த நம்ம ஆண்டாள் கூட கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோன்னு அந்த கற்பூரம் மணக்குமோன்ற பாடல் படிப்பாங்க. அடுத்து என்னது? பரிமளம், மனம். முருகு, முருகுன்னா அழகு அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. சரிங்களா? அப்போ வாசனைன்ற பொருள் இருக்குது. அடுத்து பாருங்கள், வம்பு, விரை. விரைனா விதைன்ற ஒரு பொருளும் இருக்குது. சரிங்களா? அப்போ விரைனா வாசனைன்ற ஒரு பொருள் இருக்குது, விதைன்ற ஒரு பொருள் இருக்குது. அடுத்து சொல் பாருங்கள், வானம் என்பதை குறிக்கக்கூடிய பல சொற்கள் எழிலி. சரிங்களா? கார், கொண்டல். சரிங்களா? கார், கொண்டல். கொன்மு, புயல். மஞ்சு, முகில். வான், விசும்பு, விண். இந்த முகில், கொண்டல் இதெல்லாம் மேகத்தையும் குறிக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், விஷ்ணு. அதாவது விஷ்ணுவை தான் அப்படி இருக்காங்க. விஷ்ணு என்னது? அரி, கேசவன், நாராயணன், பதுமநாதன், மாதவன், மாயவன். மாயவன் தமிழ் சொல். மால், திருமால். சரிங்களா? மால். அடுத்து முகுந்தன். இதெல்லாமே என்னது? விஷ்ணுவை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து பாருங்கள், விடை, ஆன்சரை குறிக்கக்கூடிய பல சொற்கள் பாருங்கள். உத்தரம், பதில், மறுமொழி. இது எல்லாமே விடையை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அடுத்து பாருங்கள், விநாயகன். வினைகளை தீர்ப்பவன் விநாயகன். சரி பாப்பாமா, விநாயகன் என்னது? ஐங்கரன், 5 கரங்கள் கொண்டவர்னால ஐங்கரன். கணபதி, கயமுகன். சரிங்களா? அதாவது யானை முகத்தை கொண்டவன கயமுகன். அடுத்து விக்னேஸ்வரன். சரிங்களா? கணபதி, கணங்கள், பூத கணங்களுக்கு அதிபதி, அதனால் கணபதி அப்படின்னு விநாயகரை சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், விரைவு என்ற பொருள் தரக்கூடிய பல சொற்கள் ஒல்லை, கெதி, துரிதம், வல்லை, விசை, வேகம். இது எல்லாமே விரைவு என்ற பொருள் தரக்கூடிய பல சொற்கள். அடுத்து வில் என்ற பொருளை தரக்கூடிய பல சொற்கள் பாருங்கள். கார்முகம், புதுசாக இருக்கா? கோதண்டம் கேள்விப்பட்டுருவோம். கோதண்ட ராமன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன? வில்லை கொண்ட ராமன். கோதண்டம்னா வில் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சாபம், வில்லு. சிலை தமிழ் சொல் தான். சிலைன்னா என்னது? வில். நம்ம கம்பர் எழுதியிருப்பார் இல்லையா? ஏர் எழுபது சிலை எழுபது. ஏர் எழுபது உழவின் சிறப்பு. சிலை எழுபது ராமனுடைய வில்லுடைய சிறப்பை பற்றி எழுதிய பாடல் தான் சிலை எழுபது. சரி, அடுத்து தனு. தனுனாலும் வில் தான். தனுஷ் அப்படின்னு சொல்ல தனுசு அப்படின்னா இந்த தனுசு ராசி நேயர்களே என்னது? வில்லு தான் சிம்பிளாக போட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்போ தனுசு அப்படின்னாலும் வில் என்று பொருள். அடுத்து பாருங்க, விழி என்ற பொருள் தரக்கூடிய பல சொற்கள் கண், நேத்திரம். சரிங்களா? அடுத்து வீடு என்ற பொருள் தரக்கூடிய பல சொற்கள் பாருங்க. அகம், இல், இல்லம், உறையுள், கிருகம். சரிங்களா? இப்போ நம்ம என்னது கிரகப்பிரவேசம் அப்படின்னு சொல்லலாம், கிரகம். அடுத்து மனை தமிழ் சொல். சரிங்களா? மனை தமிழ் சொல். இல், இல்லம், அகம்னா அது எல்லாமே தமிழ் சொல் தான். உறையுள் என்னது? நம்ம உறைந்து இருக்கக்கூடிய, தங்கி இருக்கக்கூடிய உறையுள். சரிங்களா? அடுத்து வெண்மை என்ற பொருள் தரக்கூடிய பல சொற்கள் பாருங்க. தவளம், நரை, பால், வாள். நம்ம ஏற்கனவே வாள் ஒரு முறை பார்த்தோம். அடுத்து என்னது? விலர், வெள்ளி, வெள்ளை, வெளிறு. இது எல்லாமே வெண்மை என்ற பொருள் தரக்கூடிய பல சொற்கள். அடுத்து பாருங்க, வெளிச்சம் என்ற பொருள் தரக்கூடிய பல சொற்கள் பாருங்க. ஒளி, சோதி, பிரகாசம். ஏற்கனவே பார்த்துடும். அடுத்து வேசி என்ற பொருள் தரக்கூடிய பல சொற்கள் பாருங்க. கணிகை, பரத்தை. சரிங்களா? அடுத்து பொதுமகள், விளைமகள். சரிங்களா? அடுத்து வேதம் என்ற பொருள் தரக்கூடிய பல சொற்கள் பாருங்க. ஆரணம், ஒத்து, சமயம், சுருதி, மறை. வேதம்ங்கிறதுக்கு பொருத்தமான தமிழ் சொல் எதுன்னு கேட்டால் மறை. சரிங்களா? மறை. அடுத்து வேற்றுமை என்ற பொருள் தரக்கூடிய பல சொற்கள் பாருங்க. திரிவு,
பின்னம், பேதம், மாற்றம், விகற்பம் சொல்லுவாங்க இல்லையா, சும்மா சும்மா விகற்பம் பேசாத அப்படின்வாங்க. என்னது மாற்றி மாற்றி பேசுனா, எதிர்த்து பேசுனா என்னது ஒற்றுமை இல்லாத மாதிரி பேசுனா விகற்பம் பேசுகிறவன் அப்படின்வாங்க. விகற்பம்னா என்னது வேற்றுமை. அடுத்து என்னது விரோதம், வேறுபாடு. இது எல்லாமே வேற்றுமையை குறிக்கக்கூடிய பல சொற்கள் தான். சரிங்களா, அவ்வளோதான். லாஸ்ட் இது பாருங்கள், வேளாளர் என்ற பொருள் தரக்கூடிய பல சொற்கள் வந்து என்னது உழவர், காராளர், பூபாலர், மேலியர். சரிங்களா, இது எல்லாமே வந்து என்னது வேளாளர் என்ற பொருள் தரக்கூடிய பல சொற்கள் தான். சரிங்களா, இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் வந்து பல பொருள் தரக்கூடிய ஒரு மொழி பார்க்க போகிறோம். சரிங்களா, அந்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.